ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கு கொண்டு ஓட்டி சவுண்டு ஃபைனல் பார்ட்டா ஓகேவா? வெந்த திங்கிங் வேறு யூஸ் சொல்லிட்டு ஃபைனல் பார்ட்டா ஓகேவா? லாஸ்ட் பார்ட்டை எப்படி என் பண்ணியிருக்கோனாக்க நம்ம ஜென்னு சொல்லியிருப்பாரு அவர் ஃப்ளாஷ்பேக் அவங்க அப்பாவுக்கும் மிஸ்டர் ஜோனுக்கும் ஃபைட் வந்துருக்கும் இல்லையா? அப்படி கண்டினியூ பண்ணிக்கிறேன்டா. இப்போ மிஸ்டர் ஜோன் பார்க்குறாங்க, அங்கே பாரு கிம் எதுக்காக என்ன வந்துட்டு நீ கம்பெனி விட்டு போய்க்கு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. பாரு உன்னால ஆல்மோஸ்ட் நேற்று கம்பெனி சீல் ஆக பார்த்து தெரியுமா? கம்பெனி வந்துட்டு ஏதோ நம்ம ட்ரக் வச்சு தான் சாக்லேட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து கம்பெனி வந்து சீல் பண்ண வந்துட்டாங்க. அவங்க காலில் விழுந்து நீ பண்ண தப்பை நாங்கள் சரி பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு போகும்போது ஆகிட்டு ஒரு தடவை 2 தடவை இல்லை, இதில் எத்தனை தடவை ஷேர் கொடுத்து எங்களை பார்த்து ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க தெரியுமா? அது நாங்கள் தப்பாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம நம்பி தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் நீ சொல்லிட்டாங்க, நீ பண்ணுற ஒவ்வொரு தப்பும் எத்தனை டைம் தான் மன்னிப்பு தரட்டும், நாங்கள் எத்தனை டைம் தான் அவங்களுக்கு கெஞ்சிட்டோம், நீயும் இப்படி பண்ணிச்சுக்க தொடர்ந்து ஒரு தடவை 2 தடவை இல்லை திரும்ப அதே தப்பு பண்ணிச்சுக்க, ஃபேக்கான ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்க, அது எப்படி நீங்கள் எங்களுக்கு தெரியாமல் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் கேட்குறாங்க. இப்போ ஜாய்ஷன் பார்க்குறாங்க, பாரு ஜோன் இதோட நீ பண்ண தப்பு எங்களால் நாங்கள் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும் தெரியுமா? நாங்கள் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட உண்டா, நாங்கள் அப்பப்போ சண்டை போட கூட சரி நம்ம ஃப்ரெண்டு தானே சரியாயிடுவான்னு சொல்லிட்டு ஏதோ பணத்தோட ஆசையில் பண்ணுறான், நிறைய தனியாக வீடு வாங்கணும், தனியாக கார் வாங்கணும், குழந்தைங்களுக்குலாம் நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்க்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் நினச்சோம். எனக்கு எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பசங்க தான், உனக்கு 4 பசங்க இருக்காங்க, அப்படி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வச்சு நாங்கள் மைண்ட் பண்ணி பெருசாக உனக்கு கண்டுக்க மாட்டோம். சரியா நீ பண்ணுற தப்பெல்லாம் நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும். ஆனால் நீ என்ன பண்ணிக்க தெரியுமா? உன் குழந்தைங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்த்து வைக்கல, சரி பாவத்தை சேர்த்து வச்சுட்டு இந்த சாக்லேட்டை நான் எல்லா குழந்தைங்க சாப்பிட்றாங்களா? இது ஃபாரின் குழந்தைங்க சாப்பிட்டோம், இல்லை எங்கே உள்ள குழந்தைங்க சாப்பிட்டாலும் குழந்தைங்க சாப்பிட்றாங்க, அந்த குழந்தைங்க சாப்பிட்ற சாக்லேட் ட்ரக்கை மிஸ் பண்ணுறியா? அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ என் பக்கத்து தெரியாமல் சொல்லிட்டாங்க, இல்லை நீ தெரியாமல் இல்லை, நீ தெரிஞ்சதை பண்ணிட்டுருக்க, நீ தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு டைமும் சரியா இதோட போகும் இதை நீத்திர சரியா? நேற்று மட்டும் லாஸ்ட் மினிட்ல நாங்கள் போய் அவங்க அந்த ஆல்மோஸ்ட் அவங்களோட காலை பிடிக்க வச்சுக்கேன், அன்றைக்கே நம்ம கம்பெனியில் சில வசூல் பண்ணிட்டு போயிருப்பாங்க சரியா? நம்ம விடேஸ் போட்ட எஃபர்ட் எல்லாமே போயிருக்கும் ஓகே, மொத்த ப்ராப்பர்ட்டி லாஸ் ஆகிருக்கும். நம்ம 3% ஷேர் இல்லை அது சொல்கிறாங்க, 20% ஷேர் போட்டிருக்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, நாங்கள் பெருசாக எடுத்துக்கோ, எனக்கு எங்கள் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு நாங்கள் ஈக்குவலாக தான் பார்ட்னர் ஷேர் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் கிரெடிட் எல்லாமே ஈக்குவல் ஷேர் பண்ணியிருக்கோம், 3 பங்காக தான் போட்டுக்கோமே தவிர நாங்கள் கம்மியாக கொடுக்கவே இல்லை சரியா? நீ அதை கூட புரிஞ்சுக்கிறேன். எல்லாரும் சொல்லி கேட்குறாங்க, எங்களுக்கு எவ்வளோ தப்பான நேம் உருவாக்கிட்டு இருக்க தெரியுமா? எங்கள் பிஹைண்டாலும் இதை தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மிஸ்டர் ஜோன் தப்பு பண்ணுறாரா இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரியல சொல்லிட்டு ஷேர் கொடுத்துட்டு இப்போ எங்களை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எங்கள் மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு ஜாய்ஷன் சொல்லிட்டு பாரு ஒரு டைம் சொல்லி இல்லை இதுக்கப்புறம் வேணாம் ஓகே, நமக்கு மனஸ்தாபம் அதிகமாக வந்துட்டே இருக்குது, ஒரு தடவை 2 தடவை இல்லை, கம்பெனிக்குள்ளே போனால பிரச்சனை வந்துட்டே இருக்குது, கண்டினியூஸாக வந்துட்டு இருக்குது, இதுக்கு மேலே சரி வராது, இப்போ பிரிச்சிடலாம் ஓகேவா? நாளைக்கு மார்னிங் அனௌன்ஸ் பண்ணுறோம் சொல்லிட்டாங்க. என்ன இதுக்கு? இப்போ நாங்கள் வீட்டை காலி பண்ணுறோம் சொல்லிட்டாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க? ஆமாம் இப்போ நாங்கள் வீட்டை காலி பண்ணுறோம் சொல்லிட்டாங்க, பெரிய மேன்ஷன் இருக்குது, திங்ஸ்லாம் பேக் ஆகிடுச்சு, இப்போ பாரு ஜியோன் கிம் ஜாய்ஷன் சொல்கிறாங்க, பாருங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் இருக்க மாட்டோம் ஜியோன் ஓகே, அதுக்கப்புறம் ஒன்றா அந்த அக்கறை நமக்கு மனஸ்தாபம் வந்து வேறு மாதிரி பிரச்சனை ஆகிடும், நம்ம இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், இதேமாதிரி கொஞ்சம் அப்புறம் நம்ம இனிமேல் சமாளிடும் ஓகே, அதனால் வேண்டாம், அதுக்கப்புறம் ஷேர் பிரிச்சிடலாம், தனித்தனியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் ஓகே, உனக்கு எந்த மாதிரி பிடிக்கும் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண பிடிக்கும் அப்படி பண்ண ஓகே, உனக்கு யார் வந்துட்டு ஷேர் ஹோல்டர் வச்சுக்கோ, உனக்கு யார் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்னர் பண்ணுவோம் பண்ணிக்கோ ஓகேவா? எங்க கூட வேணாம், எனக்கு எங்களுக்கு முடியல ஓகே, எங்களெல்லாம் இல்லீகல் பிஸ்னஸில் எங்களால் ஆக முடியாது ஓகே, எங்களுக்கு நேர்மையாக தான் பிஸ்னஸ் பண்ணணும் ஓகே, அப்படி இருந்தால் எத்தனை வருஷம் சரி நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணி முன்னாடி வருமே தவிர இந்த மாதிரி குறுக்கையில் போய்ட்டு தப்பான வழியில் போய் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எங்களுக்கு நாங்கள் ரெடியாக இல்லை ஓகே, நீ இப்படி தான் இருப்போம் தெரிஞ்சால் சத்தியமாக நாங்கள் ப்ராமிஸாக வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிக்கவே மாட்டோம், நீ வேறு மாதிரி நினச்சிட்டோம் பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ள வந்து அப்புறம் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பர்சன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிம் அப்போ சொல்கிறாங்க, நான் வந்துட்டு எவ்வளோ சொல்லி நான் எவ்வளோ டயர்டாகிட்டேன் சரியா? அப்பா அம்மா கூட ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணான்னு சொல்லிட்டு, நான் தான் என்னோட ப்ராப்பர்ட்டி விற்று எடுத்து இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா முன்னேறணும், ஒன்றா ஒரே டைம் அச்சீவ் பண்ணணும், ஒன்றா கோல் அச்சீவ் பண்ணி ட்ரீம் அச்சீவ் பண்ணி ஒரு மாதிரி எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும், இப்போ ஒன்றாவே இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒரு ட்ரீம் வச்சிருந்தேன். ஆனால் நீ வந்துட்டு அப்படி இல்லை சரியா சொல்கிறாங்க, உன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகுது, அட்லீஸ்ட் நம்ம தூரத்தில் தான் கூட நம்ம இப்போ இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்காவது இருக்கும், இல்லாக்கா இதே மாதிரி ஒன்றா அந்த மாதிரி கண்டிப்பாக ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நம்ம ஒருத்தர் ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் மாறிடும், வேண்டாம் ஓகேவா? ஏற்கனவே உங்க மேலே எனக்கு நிறைய மனசங்கடம் இருக்குது, அதெல்லாம் என்ன சொல்ல வேணாம் ஓகே, இதில் முடிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு கிம் சொல்கிறாங்க. இப்போ ஜாய்ஷன் பார்க்குறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க, நாளைக்கு நான் வந்துட்டு மார்னிங் ஷேர் பிரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு? உங்கள் பாரு நீ ஷேர் பிரிச்சுனாக்கா எனக்கு ஷேர் ஹோல்டர்லாம் போயிடுவாங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், நீ எப்போ எங்கள் ஃப்ரெண்டு தான் ஓகே, அந்த ரீசன் எல்லாம் நான் வந்து ஷேர் ஈக்குவலாக பிரிக்கிறேன் ஓகேவா? நீ 20% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் நாங்கள் ஈக்குவலாக பிரிக்கிறோம் ஓகேவா சொல்கிறாங்க. என்னதுக்கு நான் ஈக்குவலாக பிரிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை ஓகேவா, உனக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறோம் அப்படி சொல்கிறாங்க. ஈக்குவலாக பிரிச்சு சார் உனக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண பிடிக்குதோ அப்படி பண்ண, ஆனால் இன்னும் ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம நேர் வழியில் போகிறப்போ ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப லாங், நம்ம போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ஆனால் நம்ம சேஃபாக தான் போவோம் சரி. ஆனால் நீ குறுக்கு வழியில் போனோம் அப்படின்னு வச்சுக்க கண்டிப்பாக கஷ்டப்படுவேன், ஏதோ இடத்துல தப்பான விஷயத்துக்கு போய் லாக் ஆகிடுவோம் அப்படி சொல்கிறாங்க. நீ நினைக்கலாம் ஈஸியாகும் நம்ம போய் போனால் நம்ம ஈஸியாக போய் சேர்ந்துலான்னு சொல்லிட்டு, ஆனால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும் சரியா? அது உங்களுக்கு இப்போ புரியாது, கண்டிப்பாக நீ அனுபவிச்சா அவங்க புரியும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜோன் பார்க்குறாங்க, பாருங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க, இல்லை வேண்டாம் இதுக்கப்புறம் வேண்டாம் சரி சொல்கிறாங்க. பாரு ஏன்னா நீங்களும் பிஸ்னஸ் பண்ண முடியாது சொல்கிறாங்க, ஆனால் உங்க கூட பிஸ்னஸ் பண்ணால் நாங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் மட்டும் இல்லை, நாங்கள் பெரிய பாவத்தை சம்பாதிச்சிருவோம் சரியா? வேண்டாம் எங்களுக்கு அப்படிலாம் பணம் வந்துட்டு சம்பாதிக்கிறது எதுவும் இல்லை ஓகே, நேர்மையாக சம்பாதிச்சா போதும், எவ்வளோ வருஷம் ஆனால் போதும், நாங்கள் பிஸ்னஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட்
ஆல்மோஸ்ட் இப்போ நல்லா அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டு ஆனால் நீ பண்ண சில விஷயங்கள் எல்லாம் பேக் டு நம்ம கம்பெனி டவுன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ ஆகிறத விரும்பல சரி. ஆல்மோஸ்ட் இது கம்பெனி ஃபேக்ட்ரி எல்லாமே சீராயிருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் பேரும் நடுத்தர நின்றுருக்கும். நிறைய லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு நாங்கள் எப்படி பேசி சரி பண்ணியிருக்கோம். ஓகேவா வேண்டாம். இதுக்கப்புறம் இது பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக சமைச்சிட்டாங்க. நம்ம ஃபேமிலி எல்லாம் லாஸ் ஆயிடும். ஓகே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கிம் சொல்லிட்டாங்க. நாங்களோட ஷேரில் பிரிச்சிடும். ஓகே இப்போ நாங்கள் போகிறோம். நாளைக்கு ஆஃபீஸ் நாங்கள் வரோம். ஓகேவா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஷேர் பிரிக்கிறத நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீ நான் சாய் ஓகே தனித்தனியாக நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. அவங்க பிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. இப்போது சாய் பார்க்குறாங்க கிம் என்ன தனியாக ஒரு ஷேர் கேட்குறாங்க. இல்லைடா நம்ம பிரியிடுங்க முடியிறப்போ தனித்தனியாக பிரிஞ்சு இல்லை எல்லாம் அப்போல்லாம் பண்ண முடியாது சரி. மணியும் வேணாம் எனக்கு பிஸ்னஸ் வேணாம் எனக்கு உங்க தான் இருக்கணும். நீ சொல்லி எப்போதும் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஃபேமிலி யாருமே இல்லை கிம் உனக்கு தெரியும்ல. எனக்கு ஒரு அண்ணா மாதிரி சரியா எனக்கு ஃப்ரெண்டை தாண்டி ஒரு அண்ணா மாதிரி இருந்திருக்க. நான் அவங்க கூட தான் இருப்பேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டு கிம் ஹக் பண்ணிடுறாங்க. இப்போ ஜோன் பார்க்குறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாரு அவங்க வந்து பணமே எல்லாம் கூட எங்கிட்ட இருப்பாங்க சரியா. அவங்க பிஸ்னஸ் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவன் தப்பா நிஜத்தை பண்ண மாட்டேன். என்றைக்குமே என் பேச்ச மீறி ஒரு வார்த்தை கூட நடந்துக்க மாட்டான். ஆனால் நீ அப்படி இல்லை அப்படி சொல்கிறாங்க. எனக்கு பிஹைண்ட் தப்பு பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம கிம் சொல்கிறாங்க. பாரு இது ஒரு டைம் மட்டும் லாஸ்ட்டாக ஃபர்கியூ பண்ண சரியா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நீ என்ன ரீசன் சொல்லுனாக்கா எனக்கு 4 பசங்க இருக்காங்க. 4 பசங்க கூட ப்ராப்பர்ட்டி சேவ் பண்ணுவாங்க. அதனால இப்படி பண்ணுறேன்னு நீ சொல்கிறேன் சரியா. நீ மேபி உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக இருக்கலாம். நீ அப்படி இருந்துக்கோ சரியா. எங்களுக்கு அப்படி வேண்டாம். எனக்கு 4 குழந்தைங்க 40 குழந்தைங்க இருந்தால் கூட இப்படி ஒரு அந்த மாதிரிலாம் பண்ணி நாங்கள் மணி சேவ் பண்ண மாட்டோம். எனக்கு அது இங்கே ஒரு குழந்தைக்கு நாங்கள் எங்கள் குழந்தைக்கு நம்ம மணி சேவ் பண்ணாக்கா இன்னொரு குழந்தைக்கு அதை நாங்கள் பார்த்து சம்பாதிச்சு கொடுக்குற அர்த்தம். ஓகேவா எனக்கு நீ இந்த குழந்தைங்க சாப்பிட்ற சாக்லேட்டில் கூட ட்ரக்கை மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப தப்பான விஷயத்தை பண்ணிட்டு ஃபேக் ப்ராடக்டாக மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டா குழந்தைக்கு நோய் வரும். ஓகேவா நிறைய விஷயம் இருக்குது. அது உனக்கு புரியல. ஓகேவா நீ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்குன்னு நினச்சாலும் நீ வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் சொல்கிறாங்க. இப்போ ஜோன் பார்க்குற இப்போ என்ன முடிவு பண்ணிக்கா சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ கிளம்புறோம். நாங்கள் தனித்தனியாக போகிறோம். நெக்ஸ்ட் டே நம்ம நாளைக்கு நாங்கள் கம்பெனிக்கு வரோம். ஓகே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக ஷேர் பிரிச்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜோன் பார்க்குறாங்க. இல்லை அதை நான் பிரிக்க விட மாட்டேன் சொல்கிறாங்க. பிரித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம கிம் பார்க்குறாங்க. கஷன் போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. எல்லா திங்ஸ் பேக் ஆகிடுது. 2 கண்டெய்னர் வந்துட்டு இருக்கு. அவங்களோட பேக்கில் அவங்க திங்ஸ் இப்போ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. இவங்க காரில் உட்காராங்க. இப்போ ஒரு பையன் ஓடி வரான். ஜீன் நடு கூப்பிட்றாங்க. இப்போ ஜின் திரும்பி பார்க்குறாங்க. நம்ஜூன் ஓடி கூப்பிட்றாங்க. ஜின் எங்கே போகிறா சொல்லி கேட்குறாங்க. தெரியல நம்ஜுனா அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அப்பா எதுக்காக ஜின் எடுத்து போறான் அப்படி சொல்லிட்டு ஒரு பாசம் ஓடி போய் கேட்குறாங்க. இவங்க யாரும் நம்பிச்சு அவங்க அப்பா கேட்குறாங்க. எனக்கு அவங்களோட பணத்தாசை பிடிச்சிருக்கு சொல்றாங்க. இப்போ ஜின்னு திரும்பி பார்க்குறாங்க ஒரு மாதிரி. அப்பா கேட்குறாங்க. இப்போ அவங்க அப்பா பார்க்குறாங்க. பாரு அவன் தப்பா புரிஞ்சுட்டான் சரியா. அவங்க அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. பணத்தாசை யார் பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியாது இப்போதைக்கு சரியா. போகப்போ அவங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு நான் ஜின்னோட அப்பா சொல்றாங்க. அப்பா ஆனால் நம்பிச்சு பிரிய போறேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ நான் ஜின்னோட அப்பா பார்க்குறாங்க. நீ இப்போதைக்கு பிரிஞ்சாகணும். ஃபியூச்சரில் நீ கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சரியா சொல்றாங்க. அப்பா சொல்றாங்க ஃபியூச்சரில் மீட் பண்ணலாம் ப்ளீஸ் அப்படி சொல்றாங்க. அப்பானுக்கு ஆனால் எப்படி சொல்றாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஒரு பசங்க தூக்குறாங்க. பாடா இவனை அப்போலாமா சொல்றாங்க. அம்மா சொல்றேன் என்ன சொல்றாங்க. சுகா அப்படி சொல்றாங்க. பார்த்தா சுகா வந்துட்டு இருக்காங்க. இப்போ வயனோட கையில ஒரு டெடிபியர் இருக்குடா. அவதான் சென்னியோனா ஓகேவா. இவனா பார்க்குறா. சுகா அப்படி கூப்பிட்றா. சுகா திரும்பி பார்க்குறாங்க. இவனா நீ எங்கே போகிற அப்படி கேட்குறாங்க. அம்மா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறாங்களா. நான் பெருசானதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன் சரியா அப்படி சொல்லிட்டு இப்போ வயன் இவனா சொல்லிட்டு இருக்கா. இப்போ சுகா பார்க்குறாங்க. நான் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க சரி எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு அவள் சுகா கிஸ் பண்ணுறா. இப்போ உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போயிட்டு வரட்டா அப்படி சொல்லிட்டு அவள் கேட்குறா. இப்போ நம்ம சுகாவும் பத்திரமா போயிட்டு வா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ அந்த 2 காருமே கிளம்புது. அவங்க ஏன் போகிறாங்கன்னு உங்களுக்கு சரியா ரீசன் தெரியல. ஆனால் அவங்க கிளம்புறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அந்த கார் 2 கிளம்பி இருக்கும். இப்போ நம்ம ஜின்னுக்கு அந்த கார் அந்த இப்போ அந்த மேன்ஷன் விட்டு வெளியே வரும்போது பயங்கர அழகு வருது. இப்போ ஜின்னு வந்து பார்க்குறாங்க. ஜின்னு என்ன சொல்கிறேன். அம்மா எனக்கு நம்பிச்சு விட்டு இருக்க முடியாதுமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் ஜின்னு வந்து பார்க்குறாங்க. பாரு கண்டிப்பாக வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் சரியா சொல்கிறாங்க. எதனாலம்மா நம்ம வந்து பிரிஞ்சு போகிறோம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா எனக்கு புரியும் நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா எனக்கு வந்து 12 வயசு ஆகுது. எனக்கு சொல்கிறது இப்போ சொல்கிறது புரியும் நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. பணத்தாசை யாருக்கு பிடிச்சிருக்கு சார் ஜின்னு கேட்குறாங்க. இப்போ ஜின்னம்மா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மிஸ்டர் ஜோன் இருக்காரு. ஜோன் அங்கிள் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவர் பண்ணுற விஷயத்தை யாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவங்க குழந்தைங்க சாப்பிட்ற சாக்லேட்லாம் ட்ரக்கை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபேக் ப்ராடக்டாக ரெடி பண்ணிருக்காங்க. எல்லாமே அதை சாப்பிட்ற ஸ்கின் ப்ராப்ளம் ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய வரும். இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனிக்குள்ள இவ்வளோ விஷயம் நடந்துட்டு நிறைய டைம் அப்பா சஃபர் ஆகிட்டார் அப்படின்னு கூட நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இதுக்கப்புறம் அப்பாவும் சரி நம்ம கம்பெனியில் சஃபர் ஆக முடியாது. அதுக்காக தான் நம்ம வேற ஒரு ஊருக்கு போகிறோம் சொல்கிறாங்க. வேற ஒரு ஊருக்கு ஆமாம் சொல்கிறாங்க. வேற ஊருக்கு போகிறோம். அந்த ஆன்ஸ் வந்து நம்ம சிவல் போகிறோம் சொல்கிறாங்க. சிவல் ஆமாம் சிவல் போகிறோம். நீனு நான் அப்புறம் இவனா இருக்கல ஆமாம் சரி இவனா அப்புறம் இவனோட பேரண்ட்ஸ் நம்ம மட்டும் போகிறோம் சொல்கிறாங்க. 6 பேர் மட்டுமா ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே சங்குலாம் ரொம்ப சின்ன பையமா சங்குக்கிட்டே அவங்களாம் பாவலையா சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் ஜோன் தப்பு பண்ணா அங்கிள் ஜோனை மட்டும் பனிஷ் பண்ணாங்க. ஏன் அவங்களோட சொல்கிறாங்க. எனக்கு அவங்களோட பசங்களாச்சு நம்ம மட்டும் கூட்டிகிட்டு வர முடியும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க சரியா. அப்போ தேடி வருவான் நம்ஜன் ஓகே அது டைம் அவனை போய் பாரு சரியா சொல்கிறாங்க.
அப்பா சொல்லி என்ன சொல்கிறாங்க, நான் நம்பிச்சிட்டு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு தெரியும் ஓகே நம்பிச்சிடும் லவ் பண்ணுறேன், நீ நம்பிச்சிட்டு லவ் பண்ணுற தப்பு இல்லை சரியா. நீங்கள் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இருக்க போகிறீங்க, இருந்தாலும் உங்கள் லவ் அப்படி தான் இருக்கும் ஓகே. கண்டிப்பாக ஒன்றே வருவான் அவன், கண்டிப்பாக அவங்க அப்பா இருக்க தான் நம்புறேன். அந்த பசங்க அவங்க அப்பா இல்லாமல் தான் போதும் ஓகேவா. அவங்க கண்டிப்பாக ஒன்றே தேடி வருவான். அப்போ கண்டிப்பாக நான் அவன் கூட மேரேஜ் பண்ணி வைப்போம் சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம எனக்கு ஹாப்பியாக இருக்க போதும், கண்டிப்பாக நம்பிச்சு தேடி ஒன்றே வருவான். அவன் எப்போவுமே ஹார்ட்டில் இருப்பான். அவன் தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட், அவன் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு நினச்சிட்டு இருக்காரு மனசில். நினச்சிட்டு போய் மனசுக்குள்ள வருத்தம் தான் எனக்கு சுகா. அப்புறம் நம்ம ஜங்குக்குட்டிலாம் சின்ன பசங்க அவங்களும் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காது. நம்ம ஜங்குக்குட்டி வந்து நம்ம சின்ன பசங்க, மற்றபடி அவங்களாம் கொஞ்சம் பெரிய பசங்க தான். நம்ம சுகரம் கொஞ்சம் பெரிய பையன் தான் பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் வயன் பார்க்குறேன். அம்மா சொல்லிட்டாங்க, என்னடா அம்மா சொல்லிட்டாங்க, எனக்கு யாரையும் பிடிக்காது, யார் டச் பண்ணணும் பிடிக்காது, ஆனால் சுகர் ரொம்ப நல்லவம்மா, சுகர் நல்லா பார்த்துப்பா சார், எனக்கு புரியுற தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் நம்ம சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு சுகர் விட்டுட்டு வர கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டேன். எனக்கு புரியுது பெருசானதுக்கப்புறம் சுகர் வருவான் சரியா சொல்லிட்டாங்க. நிஜமாக சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம இவனை வந்து கொஞ்சமாக அழுது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. கார் வந்துட்டே இருக்குது, கார் வந்து போயிட்டு இருக்கு. நைட் டைம் ஒரு வந்து நல்லா தூக்கம் வர ஆரம்பிக்குது, எல்லாம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க காரில். இப்போ நம்ம ஜின்னு கொண்டு தூக்கம் வரல அப்படி விண்டோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு ரொம்ப தூரத்துக்கு போகிறேன்ல, கண்டிப்பாக வருவேன் நான் நம்புறேன் சொல்லிட்டு நம்ம ஜின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஜோன் அங்கிள் அடிக்கடி தப்பு பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன் எத்தனை டைம். ஆனால் எனக்கு என் நம்பிச்சு இருக்க முடியாது. ஜோன் அங்கிள் தப்பு பண்ணால் நம்பிச்சு என்ன பண்ணுவான், அவன் ரொம்ப நல்லவன். அப்புறம் எல்லாருமே நல்லவங்க தான், ஜங்கூர் நல்லவன், டேவும் நல்லவன் தான், ஷுகாவும் நல்லவன் தான் சரி. அங்கிளும் தப்பாக இருக்காங்க, ஆண்டி கூட நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு நினச்சி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஐயோ அவன் தூங்கிட்ட காரில் 2 கார் முன்னாடி கூட போயிட்டு இருக்கு. அவங்க லக்கேஜ் அவன் எடுத்துகிட்டு போகிற கடையில் மூட போயிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப தூரம் கார் இருக்கு. இப்போ மிட்வேல ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்கு. எப்படின்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா, ஹில்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு ஏரியா வந்துட்டு இருக்கு. சின்ன தூங்காமல் இருக்காங்க, சின்னோட பேரண்ட்ஸும் தூங்கிட்டாங்க. சின்ன மட்டும் தான் தூங்காமல் வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஞாபகம்லாம் நம்பிச்சு மேலே அப்போ ஃபேமிலி பிரிஞ்சது இது வரைக்கும் ஒன்றா இருந்தது, அவங்களும் ப்ளே பண்ணது. இப்போ ஜாங்குட்டி அவங்க கூட வீட்டுக்குள்ளே ப்ளே பண்ணிட்டுருப்பாங்க, அவங்க தெரியாது இவங்க கால் வந்து கூட. அதெல்லாம் சின்ன நினச்சி பார்க்குறாங்க. அவங்களாம் வெளில வந்து பார்த்தா அழுதுருப்பாங்க சொல்லிட்டு சின்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் எல்லாருமே நாளைக்கு எல்லாம் நியூவாக இருக்க போதில்லை, நியூ ஊர் நியூ ஸ்கூல் எல்லாமே நியூவாக இருக்க போது, எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் அவங்க வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன அதை யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. சடனாக அவங்களோட கார் வந்துட்டு ஒரு லைட்டாக இப்போ பிரேக் லைட்டாக ஒரு இடிக்கிறாங்க. இப்போ டக்குனு ஒரு மாதிரி கார் ஷேக் ஆகிருக்கும். இப்போ நம்ம சின்ன டக்குன்னு பார்க்குறாங்க, சின்ன பேர் செஞ்சுறாங்க. என்ன சொல்லி பார்த்தா நம்ம சின்னோட காருக்கு பின்னாடி ஒரு பெரிய கண்டக்டர் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க, இது இருக்கா இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு பார்க்குறாங்க. என்ன வைல்டு டிரைவராக என்ன இவ்வளோ வைல்டாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன ஒரு மாதிரி இருக்கு. அங்கிள் ஒரு டிரைவர் பார்க்குறாங்க, ஜின்னு அப்படி சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னோட அப்பா வந்துச்சாங்க. ஜின்னு என்ன கேட்குறாங்கம்மா, காரை அவங்க வந்து மோதிட்டாங்கம்மா சொல்கிறாங்க. இப்போ அதை சொல்லிட்டாங்க, தெரியாமல் வந்து இடிச்சிருப்பாங்க சரியா. நைட் டைம் வராங்க, தூக்கத்தை விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து ஓரமாக கார் ஓரமாக போங்க எடுத்துட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிரைவர் ஓகே சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இப்போ தான் அந்த கண்டக்டர் டார்கெட் பண்ணி இடிக்குதுன்றது புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜின்னு திரும்பி நல்லா பார்க்குறாங்க. அந்த வெளிச்சத்துலேருந்து அந்த கண்டக்டர் உள்ள இருக்கவங்க யாரும் சரியாக கிளியராக தெரியல. அப்போ ஜின்னு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் ஜின்னுக்கு நல்லா பார்க்குறாங்க. இருக்குது மிஸ்டர் ஜோன் தான் அந்த கண்டக்டர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜின் பார்க்குறாங்கப்பா அம்மா சொல்கிறாங்க. என்ன ஜின்னு சொல்கிறாங்க, அப்பா அந்த கண்டக்டர் இருக்குது கண்டக்டர் இருக்குதான் சொல்கிறாங்க. ஜோன் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ ஜின்னு அம்மாவுக்கு பேனிக் ஆகிடுது. இப்போ காரில் ஒரு ஏர் பேக் இருக்குட்டா, அந்த ஏர் பேக் நம்ம ஜின்னு நம்ம பார்க்குறாங்க. ஜின் இதுக்குள்ள போக சொல்கிறாங்க. அம்மா இதுக்குள்ள போக சொல்கிறாங்க. எதுக்கு மாதம் இதுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர் பேக்குள்ள நம்ம ஜின்னு வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க, என்னடா சார் சரியா நீ கார் விட கூட சொல்லிட்டு போ. அவங்க வந்து இருக்கா அந்த ஏர் பேக்கில் வந்துட்டு ஜின்னு வந்து ஹைட் பண்ணிடுறாங்க. இப்போ கார் வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பக்கமும் கார் வந்து மோதிட்டே இருக்கு. ஒரு பக்கம் வந்துட்டு மலையெல்லாம் இதுல அந்த பாறைங்களாக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்துட்டு எம்டியாக இருக்கும். இப்போ 2 பக்கம் மாறி கார் மோத ஆரம்பிக்குது. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு வந்து பயப்படுறாங்க. அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன சொல்லி ட்ரை பண்ணுறாரு வெளில வரதுக்கு. ஆனால் ஜின்னு அப்போ வந்து வரக்கூடாது சொல்லிட்டு அந்த ஏர் பேக் வந்து லாக் பண்ணிடுறாங்க. அது கார் இருக்க ஏர் பேக் லாக் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஜின்னு அப்பா பார்க்குறாங்க. டிரைவர் நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க, முன்னாடி போக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு அப்பாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கேன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மிஸ்டர் ஜோன் வந்து ஃபோன் பிக் பண்ணுறாங்க. பாரு நீ என்ன கம்பெனியில் ஷேர் பிடிக்கிறது, இதுக்கப்புறம் கம்பெனியில் ஷேர் பிடிக்கிறது அவ்வளோ சரியா, மொத்த ஷேர் எனக்கு மட்டுமே சரியாக சொல்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நைட்டில் ஏதோ ட்ரிப் போயிருந்தாங்க சரியா. அந்த ட்ரிப் போகும்போது அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சரியா. 2 பேருமே 2 ஃபேமிலியோட இறந்து போயிட்டாங்க. எனக்கு அது கேட்க ரொம்ப கஷ்டமாக என்ன பண்ணுறது. ஆனால் இதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் நான் தானே பார்த்துக்கணும், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட விஷயம் அதுதானே அப்படி சொல்லிட்டு ஜோன் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, எல்லாத்தையும் அவர் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஜின்னில் பார்க்குறாங்க. பாரு ஜோன் வேணும் அங்கே பாரு, அவங்க ஷேர் வேணும் கூட வச்சுக்கோ சரியா, ஃபேமிலி பண்ணுறது இல்லை பண்ணுறது சரி விட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. குட் பை மிஸ்டர் கிம் அப்படி சொல்லிட்டு இப்போ குட் பை மிஸ்டர் கிம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜோன் தாண்டா கிம்மோட காரை வந்து இடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. இந்த பக்கம் எனக்கு ஒரு பக்கம் பாறை இருந்திருக்கும், இன்னொரு பக்கம் வந்துட்டு கொஞ்சம் பள்ளமாக இருந்திருக்கும். அந்த பள்ளத்தை தள்ளிடுறாங்க. இப்போ கார் அப்படி டவுன் ஆகுது. சின்னக்கு ஏதோ சம்திங் நடக்கும் புரியுது. எனக்கு ஒரு ஏர் பேக்கில் இருந்தால் கூட வெளியே கேட்கும் இருக்குது. இப்போ அப்படியே கார் வந்து டவுனாக கீழே விடுது. இப்போ நம்ம ஜின்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 3 மந்த் ஆகிடுது. 3 மந்த் ஆஃப்டர் தான் நம்ம ஜின்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஐஸ் ஓப்பன் பார்த்தாக்கா ஜின்னு பக்கத்து பர்சன் உட்காந்துருக்காங்க. ஃபைனலி ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டா கேட்குறாங்க. நீங்கள் யார் கேட்குறாங்க, நான் எங்கே இருக்கேன் அப்படி கேட்குறாங்க. சரி உங்கள் பேர் என்ன கேட்குறாங்க. என் பேர் கிம் சொல்கிறாங்க. கிம்
ஜென் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜென் பார்க்குறீங்க அப்பா அம்மா எங்கே எனக்கு என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க அவர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சரியாக சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உங்கள் கார் வந்து ஃபாரஸ்ட்டில் விழுந்துருச்சு ஆக்சிடென்ட் விழுந்துருச்சு சொல்கிறாங்க. உங்களோட அப்பா அம்மா ஸ்பாட் அவுட் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. அவங்க அப்பா அம்மா ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்களை என்னால் சேவ் பண்ண முடியல எங்கள் டீம் வந்துட்டு ஒன்றா தான் எங்களால் ரெஸ்க்யூ பண்ண முடியும் சரியா அப்படிங்கும்போது வந்து கோமாக்குள்ளே போயிட்டேன் உன்னோட ஹெட் வந்து ஒரு ஏர் பேக்குள்ளே தான் இருந்து அப்படிங்கும்போது டபுள் ஹெட் வந்துட்டு எப்படி அடிபட்டுருக்கு அந்த ரீசனால உனக்கு வந்து ஹெட் அடிப்பட்டது 3 months இது கோமாலே இருக்கு ஆனால் உனக்கு வீட்டுக்கு ஏதாவது டாக்டர் சொன்னாங்க அந்த ரீசனால உங்களுக்கு கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி டாக்டர் சொன்னேன் அவங்களும் கொடுத்தாங்க ஃபைனலி ஆல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. என் அப்பா அம்மா இப்போ இல்லையா சொல்கிறாங்க. இல்லை இறந்து போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஆமாம் நீ யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்ன அவரை பற்றி நான் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாரு இப்போ நீ வந்து உயிரிழப்பு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் ஆகும் எனக்கு இந்த நியூஸ் பேப்பர் பாரு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ தான் சின்ன நியூஸ் பேப்பர் வந்து பார்க்குறாங்க. எனக்கு இவங்க கார் ஆக்சிடென்ட் நடத்தினால இந்த நியூஸ் பேப்பர் வந்திருக்கும் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பாங்க. அப்போ அவர் கெஸ் பண்ணது இந்த கார் ஆக்சிடென்ட் தான் இது அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ சின்ன படிக்கிறாங்க. அப்போ தான் ஜியோ வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ட்ரிப்பு போகணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. என்னால் போக முடிய சுச்சுவேஷன் நான் வந்து கம்பெனி ஹேண்டில் பண்ணணும் கம்பெனி பார்த்து நான் சொன்னேன் அந்த ரீசனால நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம் நெக்ஸ்ட் டைம் ஒன்றா போகலாம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. 2 ஃபேமிலி கூட்டிட்டு அவங்க 2 பேர் நைட்டில் தான் போனாங்க. நான் அப்பயே சொன்னேன் நைட்டில் போகிற சேஃபில் சொல்லிட்டேன் அவங்க தான் வந்து குழந்தைங்களுக்காக அவங்க ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும் நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி அதுக்கு தான் கொஞ்சம் நாங்கள் ரிலாக்ஸேஷனுக்காக போகிறோம்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க சொல்லி நாங்களும் சொன்னோம். 2 கார் வந்து நைட்டில் போணுச்சு. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ட்ரிப்பு போனவங்க திரும்பி வரவே இல்லை. ஏன்னா அவங்க போன இடையிலே வந்துட்டு அவங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படி வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியாது இதுக்கப்புறம் நான் தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே சொல்லிப்பாரு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இது கூட சொன்னாங்க நான் இருக்கிறதுனால அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க நான் வந்து பிஸ்னஸ் நல்லா பார்த்துக்கணும் தான் சொன்னாங்க சொல்லிட்டு அப்படி எல்லாத்தையும் விட்டாவும் மாற்றிடுறாரு. இப்படி அவர் பேர் கொடுத்துருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி குழந்தைங்க எல்லாமே இறந்துட்டாங்க யாரும் ஒருத்தவங்க கூட உயிரோட இல்லை அது எனக்கு ரொம்ப வந்து தேங்க்யூ முடியாது ஒரு இறங்கலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தேங்க்யூ முடியாது துக்கமாக மாறிடுச்சு அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சின்னது படிக்கிறாங்க என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் ட்ரிப்பு போனோம் அப்படி பார்த்துருக்காங்க அப்படி தான் ஒரு பர்மிஷன் போயிருப்பாங்க ட்ரிப்பு போயிருக்காங்க எங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பார்த்து சொல்லி சொன்னாங்க. நான் மீட்டிங் இருந்தாலும் போக முடியல ஆனால் அவங்க 2 பேர் மட்டும் போனாங்க இது வரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தாலும் பார்த்துருக்கீங்களா சொல்லிட்டு எல்லாம் சொல்லவும் எனக்கு அவங்களுக்கு ஃபேமிலி கூட நடந்த இன்சிடென்ட் வெளியே யாருக்கும் தெரியாது இல்லையா ஆனால் அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இப்போ சின்னக்கு என்ன சொல்கிறது தெரியல அப்போ அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ இவனா இல்லையா இவனோட அப்பா அம்மா அங்கிள் அப்படி சொல்லிட்டு அவங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ எதுக்குங்க சின்னக்கு அப்போ வந்துட்டு இன்னொரு கார் சொல்லிட்டாங்க. ஆமாம் 2 காரும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு உங்கள் காருக்கு அப்புறம் இன்னொரு கார் ஆக்சிடென்ட் அந்த பிளேஸில் கொஞ்சம் வேற ஒரு பிளேஸ்ல சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் சரியாக பிளேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஆக்சிடென்ட் ஆகிற அந்த கேஷுவல் ஓகேவா அந்த பிளேஸ் அப்படி தான் இருக்கும் அதனால ஆக்சிடென்ட் ஆகிற பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த பிளேஸில் தான் அங்கே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ண பிளேஸும் உங்கள் கார் ஆக்சிடென்ட் ஆனதும் அந்த ஒரு பிளேஸ் தான் இன்னொரு பிளேஸில் நடந்த ஆக்சிடென்ட் அப்படி தான் அப்படி சொல்லிட்டாங்க. அந்த கார் உள்ளவங்களே இறந்துட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ சின்ன இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா நான் அனாதை ஆகிட்டேன் அப்படி சின்ன கேட்குறாங்க. இப்போ நம்ம அவர் பார்க்குறாங்க பாரு கண்டிப்பாக அந்த பர்சனால உங்களுக்கு வந்து ஆபத்துன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தேன் அவங்க கொஞ்சம் டேஞ்சரான ஒரு பர்சன் போல நீ வீட்டுக்கு தெரிய வேணாம் சரியா ப்ராப்பர் இல்லைன்ற ஒரு பெரிய விஷயம் கிடையாது விட்டு நீ வீடு நல்லா படிக்கணும் உங்களோட அப்பா அம்மா டெத்துக்கு நீ வந்து கண்டிப்பாக ஒன் டே உங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் சொல்கிறாங்க. ரிவெஞ்ச் மீன் அவங்க அந்த தண்டனை நீ வாங்கி தரணும் சரி அதுக்கு நல்லா படிக்கணும் நீ ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேவா சொல்கிறாங்க. நீ வந்துட்டு இப்படி உடஞ்சி போயிடக்கூடாது சொல்லிட்டு சின்ன அவங்க என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நீ எப்படி படிப்பேன் எனக்கு யார் சொல்கிறாங்க உனக்கு நான் இருக்கேன் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு மேரேஜ் ஆகல ஓகே எனக்கு குழந்தைங்களும் கிடையாது நான் தனியாக இருக்கேன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என் கூட இருக்கேன் ஆனால் அவங்க பார்த்துக்கிட்டு அப்படி கேட்குறாங்க உங்களுக்கு சரி எனக்கு எந்த கஷ்டம் ஓகே நான் அப்படியே நான் வளர்க்குறேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்னமே சரி சொல்லிடுறாங்க. இப்போ அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சின்ன வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சின்னக்கு நிறைய டேலண்ட் இருக்குது அதனால் அவங்க சின்னக்கு நிறைய கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா டெக்னாலஜி பற்றி நிறைய சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன அப்படியே வளர ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 year ஆஃப்டர் அந்த நம்ம சின்ன தண்ணி பர்சன் வராங்க சின்ன அப்படி கூப்பிட்றாங்க சின்ன தண்ணி பார்க்குறாங்க அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. அது யாருனாக்கா நம்ம சின்ன மேனேஜர் சின்ன அப்பாவோட மேனேஜர் ஓகேவா அங்கிள் என்ன பண்ணி கேட்குறாங்க சின்ன வீரோட தான் இருக்கே அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நான் வீடு தான் இருக்கா சொல்கிறாங்க. ஐயோ நீ வீரோட கழிச்சு எனக்கு இப்போ தான் தெரியும் சொல்கிறாங்க. இப்போ தெரிய வந்துச்சு ஆமாம் இப்போ தான் தெரிய வந்துச்சு நான் அதில் சீக்கிரட்டும் தெரியல சரியா எனக்கு பாருலாம் கண்டுபிடிச்சிட்டேன் நீ வீரோட தான் இருக்கா சொல்லிட்டு பாரு நீயும் நான் வீரோட இருக்க சொல்கிறாங்க. நானும் யூனா ஆமாம் யூனா உயிரோட இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் யூனா உயிரோட இருக்கா அது ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கா சொல்கிறாங்க. ஆர்ஃபனேஜாக சொல்கிறாங்க. ஏன் அங்கிள் சொல்கிறாங்க பாருப்பா வடிப்பட்டப்போ நான் அவ்வளோதான் என்ன செல் பண்ண முடிச்சது நீ இல்லைன்னு நினச்சிட்டேன் ஏன்னா உங்கள் கார் வந்து காட்டுக்குள்ளே ஃபாஸ்ட் சரி அவங்க கார் அப்படி இல்லை அவங்க கார் வந்துட்டு ஒரு இடத்துல இடிச்சு தான் நிறுத்திட்டு போயிட்டாங்க ஜீவன் அப்படி சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அவங்க கார் அடிச்சுட்டு தள்ளி வச்சுட்டு போயிட்டாங்க. அது அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் சேவ் பண்ண ரெஸ்க்யூ பண்ண ஒரு பிளேஸ் ஆனால் நான் வந்துட்டு யூனா முடிச்சு சேவ் பண்ணிட்டேன் மற்றவங்க அப்பா அம்மா 2 பேர் இறந்துட்டாங்க அங்கிளா அதாவது சாய் அங்கிள் இருக்காங்களா ஆமாம் சொல்கிறாங்க சாய் அங்கிளும் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க ஆனால் நம்ம யூனா உயிரோட இருக்கா யூனா அவனை காப்பாற்றிட்டா சொல்கிறாங்க. அவன் எங்கே இருக்கா கேட்குறாங்க. நான் ஒரு ஆர்ஃபனேஜ் விட்டுருக்கா சொல்கிறாங்க. ஆர்ஃபனேஜ் ஆமாம் பையன் கூட இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஆபத்து தான் நீ யூனா உயிரோடு தெரியாதா கண்டிப்பாக கிம் கொண்டு அதாவது ஜோன் கொண்டு வா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் அப்பா அம்மாவே கொண்டு வந்துட்டு உங்களை கொடுத்து ரொம்ப டைம் எடுக்கா சரி உங்கள் கொண்டு நீங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா எனக்கு ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வந்துடுங்க சொல்லி ப்ராப்பர்ட்டி உங்கள் வீட்டில் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ கூட்டிகிட்டு போகிற சேஃப் இல்லை நீங்கள் இங்கே இருங்க சரியா கண்டிப்பாக வந்து நீங்கள் வளர்ந்து வருவீங்க அப்போ நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பேஸ் பண்ண ரெடியாக இருங்க சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க கண்டிப்பாக சரியா அவங்க யூனா வந்துட்டு ஆர்ஃபனேஜ் இருக்கா அவர் நடப்பு வளர்வா சொல்கிறாங்க. ஒரு டைம் அவர் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க சரி வா சொல்லி இப்போ அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சேர்த்து கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. யூனா தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கா அதுக்கு ஒரு மாதிரி கிட்ட போய் பேசலாமா சொல்கிறாங்க சரி போய் பேச சொல்கிறாங்க. இப்போ
ஜின்னுக்கிட்ட ஜின்னு போகிறாங்க நம்ம யூனா கிட்ட யூனாவது கூப்பிட்றாங்க யூனா திரும்பி பார்க்குறா ஜின்னு பார்த்து யூனாக்கு ரொம்ப அழகு வந்துட்டு போய் ஹக் பண்ணிக்கிறா அவளுக்கு அப்புறம் 5 வயசு இருக்கும் போய் ஹக் பண்ண ஆரம்பிச்சிடா யாரும் சொல்கிறாங்க பாடா நான் இருக்க பாருங்க பார்த்து சொல்கிறாங்க அப்பா அம்மா இங்கே அப்படி கேட்குறாங்க இப்போ ஜின்னு நல்லா சொல்கிறாங்க பாடா நீ சின்ன பொண்ணு தெரியும் இருந்தாலும் சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நம்ம படிக்கணும் நம்ம படித்து வளர்ந்து வரணும் நம்ம யார்கிட்ட ப்ரூவ் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க அப்பா அம்மா இறந்து டெத்தாக அதுக்கு ரீசன் வந்து ஜீவன் தான் ஓகேவா ஜீவனா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறோம் சரியா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரோம் சரியா சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம முடியும் சரியா அதுக்கு இங்கே தான் சேஃப் சரியா நேரம் போனீங்கன்னா வெறும் பொம்பளை பிள்ளை அப்பெல்லாம் தாங்க வெளில கூட்டி போய் தேவை பண்ண முடியாது அதுக்கு அவர் பார்க்குறாங்க ஏன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பார்க்குறாங்க நம்ம வந்துட்டு இருக்கிற இடம் பசங்களாம் ஓகேப்பா பொண்ணுங்களுக்கு சேஃப் இல்லை சரியா சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க எனக்கு அவங்களுக்கு ஃபாரஸ்ட் பக்கத்தில் ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம சின்ன சொல்கிறாங்க இங்கே இருக்க இடம் சொல்கிறாங்க நான் இங்கே இருக்கேன் சொல்லி வயன் சொல்லிடுறா இப்போ அப்படி டேஸ் போயிட்டு இருக்கா ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் தான் நம்ம சின்ன திரும்பி வராங்க அந்த ஆஃப் வச்சுக்கு இப்போ தான் நம்ம ஒயின் அங்கே இல்லை ஒயின் எங்கே சொல்லிட்டு ஃபாதர் கேட்குறாங்க ஒயின் ஒரு பர்சன் அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க அடாப்ட் பண்ணிட்டாங்களா ஆமாம் சொல்கிறாங்க ஒரு பர்சன் வந்து பிஸ்னஸ் மேன் தான் அடாப்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க அவங்க நல்லா பார்த்துப்பாங்க கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க அப்படி சொல்லிட்டாங்க அவங்க பேர் கேட்கும்போது அவங்க பேர் பார்க்க சொல்கிறாங்க பார்க்கா சொல்கிறாங்க அவங்க பார்க்க ஒரு படை செய்வோம் தான் வந்து அடாப்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படி சொல்ல வேண்டாம் சின்ன கொஞ்சம் ஹாப்பியாக சரி ஓகே நம்ம ஒயின் அங்கே தான் சேஃபாக இருப்பா அவன் நல்லா படிப்பா அவங்களால எல்லாமே கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜ் ஆகுது அப்போ அவருக்கு என்ன பண்ணவே தெரியல சின்ன நல்லா படிக்கும் சரியா சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க இப்போ சின்ன வந்துட்டு அந்த இடத்துல பிளேஸ் ஸ்டே பண்ணுறேன் வேற ஒரு பெஸ்ட் பிளேஸ் அவருக்கு வந்து பார்த்து கொடுக்குறாங்க மணிலாம் செட்டில் பண்ணி இங்கே பாரு இங்கே இரு நல்லா படி சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்து பார்த்து கொடுக்குறாங்க சின்ன அவரே பார்த்து காமிச்சிடும் அவர் வீடு அவருக்கு கொஞ்சம் மணி எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் சின்ன வந்து பார்ட் டைம் ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் பார்ட் டைம் ஒர்க் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ மாடலிங் கரியர் பண்ண வர ஓகே மாடலிங் கரியர் பண்ணிட்டு இருக்காங்க படிக்கும்போது மாடலிங் கரியர் பண்ண வர அவர் வந்து ப்ரொஃபஷனல் கிடையாது ஆனால் வேற ஒரு கரியராக சூஸ் பண்ணுறாரு இருந்தாலும் இப்போதைக்கு அவருக்கு வந்துட்டு மணி தேவைப்பட சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் டேஸில் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இறந்து போயிடறாங்க சின்னக்கு அதுக்கப்புறம் யாரும் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அவருக்கு வந்து கண்டிப்பாக இவன் நல்லா இருப்பான்னு தெரியும் அவர் தேடிலாம் போகல கண்டிப்பாக உடனே மீட் பண்ணுவோம் அவர் அந்த டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே அவர் அப்படியே வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க படித்து அவர் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து சொல்லிட்டு நிறைய எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க தனி அப்பா அம்மாவில் ஒரு வாழ்க்கை எதுவுமே இல்லாமல் தனி யாருமே நம்ம போனது அவ்வளோ ஏற்றுக்க முடியாமல் போகுது நிறைய டிப்ரெஷன் எல்லாத்தையும் தாண்டி தான் அவர் வெளில வரணும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு ஃபைனலாக அவர் நல்லா படித்து எக்ஸாம் எழுதி ஒரு ஹேக்கராக இருப்பார் ஒரு பெஸ்ட்டு ஹேக்கராக இருப்பார் அதுவும் கவர்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணணும் கவர்மெண்ட் மூலியமாக இவர் சின்ன ஜோன் வந்து பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாரு அதுக்காக தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆயிருப்பார் அப்போ ஸ்டார்டிங்கில் சின்ன ஒர்க்கில் அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன டேலண்ட்டை பார்த்து அவங்களும் இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க ஃபைனலாக சின்ன அங்கே செலக்டட் ஆயிருப்பார் அதுக்கப்புறம் ரொம்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போ தான் நம்ம ஜோனோட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கை தாண்டி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அந்த ஜோன் மேலே ஆல்ரெடி கேஸ் இருக்கிற ஃபைல் ஆகிருக்கட்டும் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிரிமினல் ரெக்கார்டு ஒரு மாதிரி தெரியும் அப்போ தான் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள போனதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் சின்ன ஒன் டைம் அவங்க ஹையர் ஆஃபீஸில் பேசுகிறாங்க அப்போ தான் ஜெனரல் ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாங்க உனக்கு எதாவது தெரியும் அவரை பற்றி கேட்கும்போது தான் அவரை பற்றி மொத்தம் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹையர் ஆஃபீஸர் மினிஸ்டர் கூப்பிட்டு பேசியிருப்பாங்க மினிஸ்டர் வந்து கேட்குறாங்க ஜின்னுக்கிட்ட என்ன நடந்து சொல்லி அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்பா அம்மா ஒரு ரிவெஞ்ச் நம்ம எடுக்கலாம் சரியா சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கான நன்றி வாங்கி தரலாம் அப்படி சொல்கிறாங்க அப்போ தான் சின்ன ஓகே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சின்ன ஒயின் எங்கே இருக்கா சொல்லி ஒயினை தேடி போயிருப்பாரு அப்போ தான் பார்க்குறாங்க ஒயின் வந்து சிபிஐ ஆஃபீஸராக மாறி இருக்கா ரொம்ப பெருசாக வளர்ந்து ஒரு அழகாக இருப்பா பார்க்கறதுக்கு அப்போ நம்ம சின்ன ஃபஸ்ட் டைம் ஒயினை பார்க்குறப்ப ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக இருப்பா ஹக் பண்ணியிருப்பாரு நம்ம ஒயினை ஹக் பண்ணியிருப்பா ஷாங்க எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க நல்லா இருக்கா சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாங்க அப்புறம் எப்படி வளர்ந்துருக்கா அவள் எங்கே இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க ஒயினை அடை பண்ணது ஒரு ஃபேமிலி அவங்க வந்துட்டு நம்ம பார்க்கோட ஃபேமிலி ஓகே பார்க்க அவங்க தான் அடை பண்ணி நம்ம அழகாக வளர்த்துருப்பாங்க ஒயின் ட்ரீம் அச்சீவ் பண்ணாலும் ஒயின் ட்ரீம் எல்லாமே என்ன இருக்கும் அவங்க ஃபேமிலி பழி வாங்குறது மட்டும்தான் அதை தாண்டி அவளுக்கு மைண்டில் எதுவுமே இருக்காது அந்த அந்தரிசம் மட்டும்தான் இப்போ இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருப்பா இப்போ நம்ம சின்ன சொல்லி கொடுக்குறாங்க சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒயினை கூப்பிட்றாங்க ஒயின் வர இப்போ நீங்கள் சொல்கிறாங்க இப்போ ஒயினோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒயின் சொல்ல ஆரம்பிக்கிறா நான் நினச்சேன் கண்டிப்பாக வந்துட்டு இந்த அங்கிள் வந்துட்டு எங்கள் அப்பா மேலே கோவமாக இருக்காங்க ஆனால் எங்கள் அப்பாவை எதுவும் பண்ண மாட்டாங்க நாங்கள் ஜஸ்ட் இங்கே போனாக்கா அப்பா நாங்கள் அம்மா எல்லாம் ஹாப்பியாக இருப்போம் ஷுகா வளர்ந்துக்கிட்ட பார்க்க வரும் நாங்கள் நினச்சோம் ஆனால் சொல்கிறாங்க நாங்கள் இறந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அங்கிள் ஜோன் இருக்கால அவர் வந்துட்டு எங்கள் காரை இடிச்சிட்டு எங்கள் கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தாரு இறங்கி எப்படி சொல்லிட்டாங்க எனக்கு ஆமாம் அப்போ நான் ஐஸை க்ளோஸ் பண்ணவே இல்லை ஹாஃப் ஐஸ் தான் க்ளோஸ் பண்ணிட்டேன் என் அம்மா வந்துட்டு எனக்கு சிடி கார்டில் தள்ளி விட்டுருந்தாங்க சொல்லிட்டு எனக்கு அடிப்பட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய வந்து காருக்கு சிடி கார்டில் தள்ளி விட்டுருப்பாங்க அப்போ அடிப்பட்டது பெருசாக சொல்லிட்டு அப்போ அதை நான் சொல்லிட்டுருக்கா அவங்க வந்துட்டு கார் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கப்புறம் இறங்கி வந்து பார்த்துட்டு சிரிச்சாங்க அப்படி சொல்லிட்டாங்க என்னென்னு காம அவங்க சிரிச்சாங்க நான் கார்க்குள்ள வந்து பார்த்தேன் அதுட்டு நான் ஹாஃப் ஐஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணுற டைம் நான் பார்த்து ஜெவன் நான் கூட சிரிச்சது அப்போ தான் முடிவு பண்ணேன் எங்கள் ஃபேமிலி கண்டிப்பாக நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் முடிவு பண்ணிட்டேன் என் அப்பா மட்டும் எதுக்கு மேலே சொல்லி எங்கள் அப்பா அம்மா கண்ணு மட்டும் இறந்து போனாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வேணும் சொல்லிட்டேன் எனக்கு வேணும் கோமா ஸ்டேஜ்லாம் போக மாட்டேன் ஹெட்டில் அடிப்பட்டுருக்கும் தான் இருந்தாலுமே அவர் வந்து நார்மலாக தான் இருந்திருப்பா அவருக்கு நம்ம மேனேஜரை கூட சர்வ் பண்ணியிருப்பாங்க சர்வ் பண்ணதுக்கப்புறம் கூட அவருக்கு ஞாபகத்துக்கு என்ன நடந்து சொல்லிட்டு அந்த ஃபியூனரல் ஃபங்க்ஷன் கூட நம்ம ஒயினோட பக்கத்துல இருந்து தவிர்க்க முடியாது
ஏன்னா எல்லாமே வந்து போலீஸ் ஆஃபீஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவன் கூட தனியாக தள்ளி நின்று பார்த்துருப்பா. அதை அப்போதான் அப்போ நினச்சிருப்பா ஜின்னு ஹேங் இறந்து போயிட்டாங்கன்னா நினச்சிருப்பா. ஜின்னு ஹேங் உயிரோட அவளுக்கு தெரியாது அந்த டைம் ஏன்னா இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்ஃபேஜ் எடுத்துருப்பா. 2 இயர்ஸ் ஆர்ஃபேஜ் வளர்ந்ததுக்கப்புறம் தான் ஒரு பையன் வரான், குட்டி பையனா ஒரு பர்சன் வரான். வந்து பார்க்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் பார்க்குறான், பச்சாக்கெல்லாம் கொடுக்குறான். ஒரு பர்சன் கேட்குறாங்க, பார்ப்பா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, உனக்கு யார் வேணும், உனக்கு இங்கே எந்த அக்கா அண்ணா தம்பி யார் வேணும் அப்படி கேட்குறாங்க. எல்லாரும் சுற்றி பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது தன்னை ஒரு பொண்ணு தனியாக உட்காந்துருக்கா. அம்மா எனக்கு அவங்க சொல்லி பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்கள ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு விடுங்க பார்ப்பா. அவர் ரொம்ப வந்துட்டு இப்படினாக்கா இன்ட்ரோவர்ட்டாக பேச மாட்டா. அவள் கண்டிப்பாக அவங்க கூட நல்லா ப்ளே பண்ண மாட்டா. அவங்க அக்காவாக இருக்க முடியாது, கஷ்டமோ, நீ வேறு யாரும் சூஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க இல்லை எனக்கு அவங்க தான் வேணும் சொல்லி கேட்குறாங்க. அவங்க தான் வேணும் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ கேட்டு போகிறாங்க. இங்கே பாருமா ஷென்யூன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஷென்யூனை திரும்பி பார்க்குறாங்க. ஃபாதர் சொல்கிறாங்க, இந்த பையனுக்கு நீ அக்கா வேணுமா சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன் ஷென்யூனை சொல்கிறேன். இப்போ ஜிம்முக்கு ரொம்ப அழுகுது. அப்பா எனக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தங்க சொல்கிறாங்க. இல்லை பையனுக்கு அவங்க தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. அங்கே பாடாம உனக்கு என்னாச்சு, ஏன் வர மாட்டேன்னு கேட்குறாங்க. நான் யாரு கூட வர மாட்டேன்னா யாரும் நம்ப மாட்டேன், எல்லாரும் ஃபேக் அப்படி சொல்கிறாங்க. ஃபேக்காக சொல்லட்டுமா ஜிம் நம்ம பார்க்குறேன். என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போட பெஸ்ட் ஃப்ரெண்டை சொல்லிட்டு இப்போ நம்ம வயன் சொல்ல ஆரம்பிக்கிற எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் சரி போயிருப்பாங்க. ஜியோட அம்மா கிட்ட நம்ம ஒயின் சொல்ல ஆரம்பிக்கிற. அப்போட பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் வந்து ஜியோனு. அவங்கள அங்கே ஒன்றா தான் இருந்தோம், ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். ஆனால் அவங்களே இல்லை அப்பாவை அம்மாவை கொண்டுட்டாங்க பணத்துக்காக. அப்படி இருக்கும்போது சொல்லிட்டாங்க அப்படி எல்லாரும் உடனே இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு வாடா எல்லாமே சரியாயிடுச்சு. ஏன்னா இந்த வயசுல குழந்தைங்க மனசுல நிறைய வெஞ்சன்ஸ் மாதிரி இருக்குது. அதான் வலி அதிகமாக இருக்கிறதுனால வெஞ்சன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறா. இப்படி தான் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகும். இதில் தனியாக இருந்தாக்கா இன்னொரு கஷ்டமாயிடும், அவளுக்கு மென்டலி அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஜிம்ல அம்மா அவங்க ஃபாதர் கேட்குறாங்க, நான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. அப்போ வயனுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ஒரு நாள் இருக்கானா ஜிம் வந்துட்டு நீ தான் எனக்கு அக்கா வேணும்னு சொல்லிட்டு ஹேண்ட் பிடிச்சிடுறாங்க. அப்போ நம்ம வயன் பார்க்குறேன், நான் தான் உனக்கு வேணுமா சொல்கிறாங்க. அம்மா இது எனக்கு வேணும் ஜிம் கேட்குறாங்க. நீ எனக்கு அக்கா நீ தான் இருக்கணுங்கிறது வேறு யாரும் வேணாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ என் ஒயின் சரின்னு சொல்லிடா வரதுக்கு. அப்போ பையன் விட்டு கொடுத்து வராங்க. ஆனால் என் ஒயினுக்கு நம்பிக்கை இல்லைங்க யார் மேலேயுமே. ஆனால் ஜிமின் நிறைய லவ் கொடுக்குறாங்க. ஜிமின் அம்மா அதை விட பாசமாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் அம்மா டாக்டர் வர வச்சு செக் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அவள் வந்து மென்டலி அஃபெக்ட் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு. பாருமா சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம லீகலாக பண்ணலாம் சரியா, சட்டப்பூர்வம் பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க கண்டிப்பாக பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க மென்டலி கொஞ்சம் கிளியர் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து நார்மல் வேர்ல்டுக்கு வர ஆரம்பிக்கிறா. நம்ம அப்பா அம்மா மறந்து ஒரு தனியாக ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்ம வந்து படிக்கணும், நம்ம லைஃப்பில் ஹாப்பினஸ் இருக்குது சொல்லிட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. ஜிமின் ஒயின் மேலே ரொம்ப லவ் கேரை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கா அவனுக்கு என்ன வேணும் சொல்லு, நீ எதாவது ஹார்ட் ஆயிருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒயின் வந்து ஜிமின்கிட்ட சொல்கிறா, சின்ன வயசுல இருந்து ஜிமின்கிட்ட சொல்லிடுறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு. அக்கா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த அங்கிளை பனிஷ் பண்ணி நான் சரியா சொல்கிறாங்க, நிச்சயமாக பனிஷ் பண்ணலாம், நீ அழக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒயினை கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒயின் அழகாக வளர ஆரம்பிக்கிறா. ஒயின் டார்கெட் எல்லாமே நம்ம லீகலாக தான் ஆக்ஷன் எடுக்கணும், நம்ம இல்லீகலாக சும்மா போயிட்டு ஒரு பர்சன் ஷூட் பண்ணுறோம் அப்படி கிடையாது. லீகலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பனிஷ்மெண்ட் வாங்கி தரணும். நம்ம அப்பா எந்த டெத்துக்கான ஒரு ரீசன் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணணும், அந்த அவனோட டார்க் சைடு வந்துட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் முடிவு பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஒயின் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜிம் அப்பா பார்க்குறாங்க, உங்களுக்கு என்னடா படிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஃபில்டர் போகணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. எது டிபார்ட்மெண்ட் போகணும்னு கேட்குறாங்க. கலெக்டர் சிபிஐ அப்படிலாம் இருக்காங்களே அப்படி கேட்கும்போது சிபிஐ ஆஃபீஸராக போகணும்னு நினைக்கிறேன். அது போல எல்லா ஒரு எல்லா இதுக்குமே போக முடியாது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சிபிஐ ஆஃபீஸராக இருக்குன்னு நினைக்கிறேன். போலீஸ்னால் அவ்வளோலாம் பண்ண முடியாது, போலீஸை தாண்டி ஒரு பவர்ஃபுல்லாக சிபிஐ இதெல்லாம் சொல்கிறாங்க. போலீஸாலே ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ண முடியாதுனாக்கா அது சிபிஐக்கு தான் மாறும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி சிபிஐ ஆஃபீஸர் ஆகலாம்னு சொல்லிட்டு சொல்லிப்பா சரின்ட்டு அவங்க படிக்க வைப்பாங்க. அதை படிக்க வச்சுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பையனுக்கு அப்போ தான் வந்துட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறா. சிவில் பையன் கூட எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருப்பார், என்ன பண்ணாலும் சரி கூடவே தான் இருப்பார். பையன் ரொம்ப அழகாக வளர ஆரம்பிக்கிறா. அவளுக்கு நிறைய லவ் அவளுக்கு வேணும், போதுன்ற அளவுக்கு லவ் கேர் எல்லாமே அவள் அழகாக அவங்க அப்பா அம்மா தான் இப்படி வளர்ந்து போல அதுக்கு மோர் அழகாக அவங்க அழகாக பார்த்துருப்பாங்க. நம்ம ஜிமின் அப்பா அம்மா ஜிமின் இப்படி தான் வளர்ந்துருப்பா. ஆனால் அவள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறப்ப கூட இல்லைனாக்கா அவள் ஜஸ்ட் இந்த இதில் அவள் பழி வாங்க. அப்போ தான் அவன் மேரேஜ் பண்ணிக்கிற முடிவு எடுக்கிறா. ஏன்னாக்கா அவள் என்ன சிபிஐ ஆஃபீஸர்னாலும் அவளால் எந்த ஒரு ப்ரூஃபுமே கலெக்ட் பண்ணவே முடியல ஜியோன் ஃபேமிலிக்கு அகேன்ஸ்டாக. ஏன்னாக்கா அவங்க வந்து அவ்வளோ பவர்ஃபுல் ஆகிட்டாங்க, மோர் பவர்ஃபுல் ஆகிட்டாங்க. ஏன்னாக்கா எல்லாரும் தனித்தனியாக ஃபீல்டில் இருக்காங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இது பண்ணுறாங்க. அந்த யாருமே சின்ன ஒரு ப்ரூஃப் கூட வெளில விட லீக் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறாங்க, ரொம்ப குரூவலாக ஹேண்டில் பண்ணுறாங்க, மோர் பண்ணுறாங்க. அப்போ ஒயின் வந்து டயர்ட் ஆகிட்டா, நம்ம எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணாலும் முடியல. அப்போ நம்ம அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணாக்கா அவங்க ஃபேமிலியில் போய் தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை சொல்லிட்டு தான். அப்போ போய் யோசிக்கும் போது தான் அந்த மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களோட பசங்களுக்காக சூஸ் பண்ணுற சனிலாஸ் டேட்டா எப்படி இருக்குனாக்கா ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கணும், அவங்க இன்னசென்ட்டாக இருக்கணும், அப்படி ஒரு பர்சன் சூஸ் பண்ணுறாங்க. அப்படி தான் நம்ம வயன் வந்து கேட்குற அப்பா சொல்கிறாங்க. சொல்லிட்டு வயன் சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க, எனக்கு சுகா மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. சுகாவை ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்க வேறு ஃபேக்காக ஒரு பேரண்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி அவங்க ரிச்சான பர்சன் மாதிரி காமிச்சிக்கிட்டு அப்படி தான் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம வயனை தன்னை லவ்வே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. என்ன லவ் பண்ணிருப்பாரு அந்த லவ் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. எனக்கா தன் அப்பா அம்மா டெத்துக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு ரீசனுக்காக அவள் சுகா எக்கா சூஸ் பண்ணி பண்ணாக்கா. சுகா சின்ன வயசில் கொஞ்சம் கேரிங்காக இருப்பாரு, பாசமாக இருப்பார் இல்லையா. சுகான்ற கண்டிப்பாக நம்ம அவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறது ஜோனை மட்டும்தான். ஜோன் அந்த ப்ராப்பர்ட்டி தான் இது பண்ணணும்னு இருக்காங்க மட்டும்தான் பாருங்க. அவரோட ட்ரூ கலர் அந்த டார்க் சைடை காமிக்கணுன்றதுக்காக அந்த ஃபேமிலிக்குள்ள போகிறாங்க. ஆனால் அந்த ஃபேமிலிக்குள்ள மேரேஜ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்து இவங்க எல்லாருமே மாறி இருக்காங்க. இவங்க யாருமே சின்ன வயசில் பார்த்து அவங்களே கிடையாது. ஏன்னா ஹியூமனை ரெஸ்பெக்ட் கூட பண்ணல. இவங்களை எந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்கன்னு அங்கே போனதுக்கும் தெரிய ஆரம்பிக்குது அவளுக்கு.
ஏன் ஒயனோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேவா. ஒயன் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள அந்த ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டாக அந்த ப்ரூஃப் எடுக்கணுக்காக. இப்போ நம்ம ஒயன் சொல்லி முடிக்கிறா, ஒயனை வைக்கிறாருங்க சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜெயோ போகிறாங்க. ஜெயோ வந்து டேவை தான் பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ கேட்குறாங்க, நீங்கள் சொல்லி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெயோ பார்க்குறாங்க, உங்களுக்கு தெரியல நான் எதுக்காக போகணும்னு சொல்லிட்டு தெரியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரீசன் இருக்க சொல்லி ரீசன் கேட்குறாங்க. எனக்கு சீனியர் மேலே வச்சிருக்க ரெஸ்பெக்ட் பாசம் வேறு. ஒரு ட்ரக்குக்காக எங்கள் சீனியரை ஷூட் பண்ணி கொண்டாமா ஒரு மனுஷனே இல்லை அப்படி சொல்லிட்டு டேவ் பார்த்து நம்ம ஜெயோ சொல்கிறாங்க. டேக்கு மனசு ரொம்ப வலிக்குது அப்படியே பார்த்துருக்காங்க. கண்ணில் பார்த்துருக்காங்க. எனக்கு ஒரு ஆஃப்டர் ஒரு ஜக்கு மாட்டிக்கக்கூடாது ரீசனுக்காக மட்டுமே என்னோட சீனியரை கொஞ்சம் கூட மனசாட்சி ஷூட் பண்ணியிருக்கான். அந்த ஜக் மாட்டினதா என்ன அது போனால் போயிட்டு போய். ஆனால் அவர் உயிரோட வேலையை ஒன்று தெரியல. அவர் உயிரை போய் ஷூட் பண்ணி கொண்டு இருக்கான். அவர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு நாட்டுக்காக. அவரை போய் ஷூட் பண்ணி கொண்டிருக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படி சொல்லிட்டு யாரை வளர்க்கணும் உயிரை வந்து கொண்டு எப்படி மனசு வருது அப்படி சொல்லி கேட்குறாங்க. செகண்ட் சொல்லிட்டு என் லைஃப் அவங்க ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க ஜோன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க கேட்குறாங்க ஜோன் உங்கள் லைஃப் எப்படி ஸ்பாயில் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து எங்கள் அப்பாட்ட அப்ரோச் பண்ணாங்க சொல்லி கேட்குறாங்க. என்னதுக்காம ஏன்னா என் அப்பா தான் வந்துட்டு பிஸ்னஸ் சொல்லிட்டு தேர்ட் ப்ளஸ் இருக்காங்க தெரிய வந்திருக்கு. அப்போ மூணாவது பையனுக்கு என்ன அப்ரோச் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ என் அப்பா சொல்லியிருக்காங்க என் பையன் 2% லவ் பண்ண சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் அவங்க போயிட்டு 2 வீக்ஸ்ல ஒரு விஷயம் நடந்து சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு பர்சன் கூட ஒன்றா இருந்தாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படி ஒரு வீடியோ என் அப்பாவுக்கு வந்துச்சு. என் அப்பா பார்த்தாங்க. என் அப்பா என்ன பார்த்து சொன்னாங்க நீ தப்பான பர்சன் சூஸ் பண்ணிட்ட ஹாபி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நம்ப முடியல. சேம் டைம் அந்த வீடு வந்து உண்மைதான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு கூட கொண்டாந்தாங்க ஒரு ஹோட்டல் ரூமில். அதுக்கப்புறம் எனக்கு அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அப்பா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியல என் அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் என் அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லை பாய் ஃப்ரெண்ட் மேலே. என் அப்பா ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி வச்சாங்க. நானும் என் சீனியர் பழிவாங்கிறதுக்காக வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து வரதுக்கு முன்னாடி தான் அந்த லாஸ்ட் 1 டேக்கு பிஃபோர் தான் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு இந்த ஜியோன் என்னோட அப்பா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணாங்க. அது அப்படி இருக்கக்கூடாது. அவங்க பையனுக்கு மேட்ச் பண்ணி வச்சு அவங்க ரீசனுக்காக என்னோட பாய் ஃப்ரெண்டை அவங்க குடிக்கிற ட்ரிங்க்ல வந்துட்டு ட்ரக்கை மிக்ஸ் பண்ணி இன்னொரு பொண்ணு கூட ஃபோர்ஸ் பண்ணி ரூம்ல தள்ளி இதெல்லாம் வீடியோவை ஷூட் பண்ணி இவர் தான் அப்படி சொல்லிட்டு ஜவாப் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி பாருங்க என்ன சொல்லிட்டு ஆமாம் என் பாய் ஃப்ரெண்டு தப்பாக என் அப்பாவுக்கு முன்னாடி போர்ட்ரேட் பண்ணி என்னை வந்துட்டு அவங்க பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. எனக்கு அந்த தேர்ட் ப்ளஸ் நாங்கள் பிஸ்னஸ் தேர்ட் ப்ளஸ் இருக்கும் இல்லையா அந்த ரீசனால் நான் அவங்க வீட்டுக்கு லவ் ஆகுன்றதுக்காக என்னோட லவ் ட்ரூ லவ் ஸ்பாயில் பண்ணி அவங்க பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்லிட்டாங்க. எங்களால் 2 வருஷத்துல சஃபர் ஆயிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க. இதனால தான் நான் இந்த அளவுக்கு ரிவெஞ்ச் இருக்கணும் முடிவு பண்ணேன் அப்படி சொல்லிட்டு நான் என்னோட லைஃபை நான் ரிஸ்க் எடுத்து வச்சிருக்கேன். இவன் என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ டேவ் ஜவாப் என்ன பண்ணாங்க ஃபிசிக்கலி அபியூஸ் பண்ணுறது அதெல்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம டேவ் பார்த்தா அவங்க லாயர் பார்க்குறாங்க. ஆரி ஹியூமன் அப்படி கேட்குறாங்க. இப்போ டேவ் அமைந்துட்டு இருக்காங்க சார் ஆரி ஹியூமன் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜவாப் பார்க்குறாங்க. அவங்க யாரும் எங்களுக்கு ஹியூமனாக பார்க்கவே இல்லை எங்களுக்கு ஹியூமன் ட்ரீட் பண்ணவே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜவாப் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக என்னோட ட்ரூ லவ் நான் என்ன இழந்துட்டேன். அவங்க இவரால் மட்டுமே இந்த ஜீவனால் மட்டுமே இவரோட வீட்டுக்கு நான் சன் லவ் ஆகுன்றதுக்காக மட்டுமே என்னோட பாய் ஃப்ரெண்டை தப்பாக போர்ட்ரேட் பண்ணி இல்லை அப்பாவே நம்ப வச்சு என்னை மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க அவங்க வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக நம்ம ஜவாப்போட பாயிண்ட் ஆஃப் வியூ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஜிம் வராங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியுமே ஜிம் சொல்கிறாங்க. எல்லாரும் ஜிம்க்கு ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் கியூட்டாக பேசிட்டு இருக்காங்க. ஆர்மி வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா எனக்கு அந்த நாட்டுக்காக அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அங்கே இப்போ பார்டர் இருந்துட்டு. ஏன்னா இவங்களாம் ஹாப்பியாக இருக்கும் இவங்க நிம்மதியாக இருக்கிறதுக்காக நாங்கள் தூங்காமல் கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் அப்படி இல்லை ஆர்மிஸோட வெப்பன்ஸு நாங்கள் எதுக்காக அவ்வளோ ஏதாவது வேல்யூபிளான ஒரு வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறோம். எனக்கு நம்ம நாடு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறாங்க மட்டும்தான் நாங்கள் அப்படி ஒரு வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த வெப்பன்ஸையே திருடி நீங்கள் மாஃபியோட சேல் பண்ணியிருக்கீங்க. அது எங்களோட வெப்பன்ஸை திருடி சொந்த நாட்டுக்கே வந்து துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அது கொண்டு ப்ரூஃப் இருக்கா அப்படி சொல்லிட்டு ஜோன் கேட்குறாங்க. என்கிட்ட இருக்கே அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ தானே ஜாம் கொடுத்துருப்பா இல்லையா ஒரு பென் ட்ரைவ் வந்துட்டு ஜிமின்ட்ட இதை வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஜாமுக்கு அதாவது ஜோனுக்கு அகன்ஸ்ட் எல்லாமே அதில் இருக்குது ப்ரூஃப் இதான் ஜிமின் ப்ரூஃபாங்க. இப்போ அதை வாங்க வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்கே பார்த்து தான் பேசணும் இது வரைக்கும் அவங்க பண்ண ஒவ்வொரு லீகல் திங்ஸ்க்கான எப்படி ப்ரூஃப் வந்து கிளியராக அதில் தான் இருக்குது. இதுவரைக்கும் இவங்க மற்றவங்களாம் பயன்படுத்த பண்ணதை விடவும் ஜாமுக்கு கரெக்டாக கேதர் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ ஜாமுக்கு பார்க்குறாங்க. நீ ஏன் பையன் பார்க்குறாங்க அதை நான் சொல்லணும் நீ எதுக்கு எனக்கு அப்பாவா இருக்காரு சொல்லிட்டு நம்ம ஜாமுக்கு பார்வையில் கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க போதுமா மிஸ்டர் ஜோன் இந்த ப்ரூஃப் பொறுமையில வேற வேறு வேணுமா கேட்குறாங்க. இங்கே பாருங்க நான் சொல்கிறாங்க நீங்கள் பண்ண தப்புக்கு மொத்தத்துக்கான எவிடன்ஸ் இருக்குது சரியா சொல்லிட்டாங்க. உங்களால் 4 பேர் இங்கே பாருங்க எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்காங்க எவ்வளோ சஃபர் ஆயிருக்காங்க உங்கள் 4 பசங்களால எவ்வளோ சஃபர் ஆயிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ரைட் பார்க்குறீங்க இல்லை ஜவுக்கு மேலே சொல்கிறாங்க. ஓகே எனக்கு புரியுது ஜவுக்கு கண்ணு எதுக்காக ஷூட் பண்ணிங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த வீடியோவும் போடுறாங்க. நம்ம ஜிமினை வந்து அவங்க ஷூட் பண்ண எப்படி ட்ரை பண்ணியிருக்காங்க. யாங்மி கிட்ட அந்த ஒய்ஃபை ஷூட் பண்ணுறாங்க. ஜவுக்கு வந்து அவங்க ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜவுக்கோட பாயிண்ட் ஆஃப் அவங்க வைக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் ஷூட் பண்ண தப்பு தான் ஒரு உயிர் போயிருக்கலாம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் தண்டனை இதுக்கு ரெடியாக இருக்கா சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே 2 குறைந்தபட்ச தண்டனையா 2 வருஷம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக ஒரு ஜங்கு பார்க்குறாங்க. ஓகே ஸோ ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ மற்றவங்களும் தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் எனக்கு ஒரு நேவி ஆஃபீஸரை கொண்டு ஒரு ட்ரக் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்றதுக்காக நம்மளோட இவர் கதையில் நம்ம வந்துட்டு அவர் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட ட்ரக்ஸ் எல்லாமே அவர் தான் டீல் பண்ணியிருக்காருக்காக 5 வருஷ தண்டனை குறைந்தபட்ச தண்டனை. எனக்கு அவங்க வந்து அவங்க அப்பா தான் மேனிபுலேட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா அவங்க பசங்களும் மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்காங்க புரியுது. இருந்தாலும் அவங்க பண்ணது தப்பு தானே சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கான பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜூன் நம்ம ஷுகா 3 பேருக்கும் வந்துட்டு 5 வருஷ தண்டனை
நம்ம ஜங்குக்கு மட்டும் 2 வருஷம் தண்டனைடா. நம்ம ஜோன் இருக்கால அவருக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க யாருக்கும் அவங்க அப்பா அப்படி பண்ணது தப்பா தெரியல. அவங்க அப்பாவுடைய தண்டனை கொடுக்குறது அவங்க அப்பாவுக்கு தண்டனை கொடுக்குறது தப்பா தெரியல. ஏன்னாக்கா அவங்க அப்பா ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா சொல்லிட்டு அவங்க நேரத்துக்கு ஜின்னு பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க, நம்ஜுன்னு சொல்கிறேன், நம்ஜு பார்க்குற ஜின் சுகா சொல்கிறாங்க, நம்ஜுன்னு சொல்கிறாங்க. இவர் தான் கொண்டாரா நம்ம அங்கிளோட ஃபேமிலி 2 பேருமே சொல்கிறாங்க. அதனை சின்ன ஹேங் சொல்கிறாங்க. அது எப்படி நமக்கு தெரியாமல் போச்சு சொல்லி கேட்குறாங்க. தெரியலையே. அவர் என்ன சொன்னார், அவங்க வந்து நம்ம பணத்துக்காக ஹாஸ்பிட்டல் தனியாக போகிறாங்க, நம்ம அப்படி விட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம யோசிக்கல கம்பெனி அப்படி இருந்துச்சு, நம்ம அதை யோசிக்கல வளர்ந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதையும் நம்ம யோசிக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ இருக்கிற ப்ராப்பர்ட்டி யாரோட நேமில் இருக்குது சொல்லி இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் இப்போ கூட சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ஜுன்னு சொல்லுங்க அப்படியே இப்போ டே பார்க்குறாங்க. ஜியாவை விட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜியாவை டேவை பார்க்குறாங்க. இப்போ கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஏன் இப்படி பண்ண சொல்லிட்டு நம்ம ஜியாவை தர டேவை ஷேர் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து இதுக்கு கேட்கணும்னு நினச்சது, நான் ஒரு ஹியூமன் தானே, இதே நீ ஹியூமன் ட்ரீட் பண்ணல. நான் உனக்கு தெரியுமா, நான் மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டாக நான் மேரேஜுக்கு ஆஃப்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னோட காய் மறந்து 2 வீக்ஸ் ரொம்ப ஹெல்த் அனுபவிச்சேன். அவனை பற்றி எப்படா ப்ரூஃப் பண்ணுறது அவன் நல்லவன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ப்ரூஃப் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. லாஸ்ட் மினிட் தான் கிடச்சிச்சு. அப்படி இருந்து கூட எல்லாமே கை மீறி போயிடுச்சு. சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி என் காய் வந்து வேறு ஒரு பிளேஸ்க்கு போயிட்டான். எனக்கு தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் விட்டு போயிட்டான். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு போயிட்டான். ஒரு கொஞ்சம் தள்ளி இருந்தாக்கா அவன் கொஞ்சம் என்னோட தள்ளி இருந்தாக்கா நான் எல்லாம் சரி பண்ணிடுவேன், அதெல்லாம் சரியாயிடும். ரிட்டர்ன் வந்து அவன்கிட்ட ப்ரூஃப் பண்ண நினச்சி அவன் போயிருக்கான். நான் ப்ரூஃப் பண்ணி அது எங்கள் அப்பாட்ட ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு மேரேஜ் ஆகிட்டு சொல்லிட்டு நம்ம ஜாப் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. எனக்கு இப்போ ஒன்று தான் கேட்கணும் சொல்லி சொல்கிறாங்க. உன் மனசில் நான் இருக்கேன், இல்லை காய் இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. உடனே எப்படி யோசிக்க முடியுது சொல்கிறாங்க. என் மனசில் நீ இருப்பா அப்படி கேட்குறாங்க. என் மனசில் நீயும் இல்லை காயும் இல்லை சொல்கிறாங்க. அப்படி வேறு யாருக்கா சொல்லி கேட்குறாங்க. என் மனசில் யாருமே இல்லை, என் லைஃப்பில் இல்லவே இல்லை சொல்லிட்டு ஜெவ சொல்கிறாங்க. எனக்கு உன்னை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தோணுச்சு. நான் எடுத்துலாம் சரி உனக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க நினச்சேன். என்னோட சீனியருக்காகவும் செகண்ட் அப்பா பண்ண தப்புக்காகவும் உங்களை வந்து நான் பனிஷ் பண்ண நினச்சேன். சரி நான் பனிஷ் பண்ணிட்டேன். நான் வந்து உங்களுக்கு அவன் எல்லா ப்ரூஃபும் எடுத்து கொடுத்துட்டு போதும், எனக்கு இதே போதும், ஓகேவா, இதுக்கப்புறம் லைஃப்பில் வராதான் சொல்கிறாங்க. ஜெயஹோப் சொல்கிறாங்க. அங்கே பாரு இதுக்கு லைஃப்பில் அங்கே பாரு நான் ஒன்று தான் லவ் பண்ண சொல்லுவோம். என்ன லவ் பண்ணுறியா, அப்போ எதுக்காக ப்ராப்ளம் மற்ற பொண்ணு கூட சொல்கிறாங்க. இல்லை நான் தப்பு தான் சரி, நான் இப்போ அப்படி இல்லை, நான் மாட்டேங்க பாரு நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ எனக்கு மட்டும் தான் அப்படி புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. ஆனால் என் லைஃப்பில் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜெவ போயிடறாங்க. டே பார்க்கணும் ஜெவ அப்படி கத்துறாங்க. இப்போ நம்ம டே வந்து ஜெவ போயிடறாங்க. இந்த பக்கம் சின்ன வராங்க. நம்பிச்சுக்கிட்டு நீ ஒரு ஹியூமன் தான் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்பி பார்க்குற ஜின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அவர் யாரை வேணாலும் எனக்கு அந்த பிளேஸில் நீ அப்படி ட்ரீட் பண்ணுவியா, இப்படி இந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பான்னு நினச்சிருந்தாக்கா சின்ன வயசுல நான் தூக்கி போட்டு சரி லவ் பண்ணிருக்க மாட்டேன். நான் அத்தனை வருஷம் லவ் பண்ணி தெரியுமா, இப்போ வரைக்கும் அது வீட்டுக்கு வர வரைக்கும் லவ் பண்ணி தான் எங்கள் அப்பா அம்மா இறந்தே போனது கூட நான் லவ் பண்ணி எனக்கு அங்கிள் தான் தப்பா நீ தப்பானவனா இருக்க மாட்டேன்னு நினச்சிட்டேன். அந்த வீட்டுக்கு வந்து தெரிஞ்சு நீ எவ்வளோ மோசமான ஒருத்தன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. நம்பி பார்க்க ஜின்னு அப்படி சொல்கிறாங்க. இல்லை உன்ன மாதிரி ஒருத்தன் லவ் பண்ண நினச்சி கேவலமாக இருக்கு, எனக்கு ஒரு ஹியூமன் ட்ரீட் பண்ண மாட்டேன், நான் ஒரு மேடை கூட இல்லையா, நான் ஒரு யூஸை சாப்பிட்டு கேட்குறாங்க. சின்ன அப்படி சொல்கிறாங்க. சின்ன அப்படி சொல்கிறாங்க. பாரு உன்ன மாதிரி ஒருத்தன் லவ் பண்ண நினச்சி எனக்கு அசிங்கமாக இருக்கு, எனக்கு அசிங்கமாக இருக்குது சொல்லிட்டு ஜின் தான் அடிமான் பண்ணி போயிடுறாங்க. இப்போ நம்ம வராங்க. நம்ம ஒயின் வரா ஷோ பார்க்குறாங்க. ஒயின்மா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. இல்லை என் பேர் ஷென்யோனா, ஓகேவா, ஷென்யோனா கூப்பிடுங்க. எனக்கு என் அப்பா அம்மா இறந்தப்போ நான் நினச்சேன் நீ இருக்கன்னு சொல்லிட்டு எங்கே ஒரு இடத்துல மனசுக்குள்ள தோணுச்சு நீ இருப்ப, நீ வந்து ட்ரூவாக இருப்பா அப்படிலாம் நினச்சிருந்தேன். ஆனால் உன் வீட்டுக்கு வந்து நினச்சிட்டு எந்த அளவுக்கு பொருளாக இருக்க சொல்லிட்டு ஆனால் இப்படி ஒரு பர்சன் இப்போ நினச்சி கூட பார்க்கல, நீ எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறல சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. இப்போ ஷோ பார்க்குறாங்க. பாருங்க நீயும் தெரியாது இப்போ இருக்கு மனசு இருக்க ஒரே ஒரு பொண்ணு சொல்கிறாங்க. அப்படியா அப்போ இருக்காக இப்படிலாம் சொல்கிறாங்க. நான் என்னை மேரேஜ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படி இல்லவே இல்லை அப்படி சொல்கிறேன். சுகா சொல்கிறாங்க. நான் ஜஸ்ட்டு போவேன், அது மற்றபடி எதுவும் இல்லை சரி, நான் யார் டச் கூட பண்ணதில்லை, மற்றவங்க எனக்கு பக்கத்தில் வருவாங்கன்னா அந்த மாதிரி இல்லை சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. நான் ஒயின் பார்க்குறேன். நம்ம சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஒயனுக்கு பாரு நான் கூட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்படியா இப்போ வந்து அப்படி சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. இப்போ சுகா பார்க்குறேன். பாட்டு தப்பு தான் எனக்கு சத்தியமாக அங்கிள் அப்படி எதாவது பண்ணணும் தெரியாது, தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க. தெரிஞ்சு என்ன பண்ணி அப்படி கேட்குறாங்க. கண்டிப்பாக நானே பழி வாங்கியிருப்பேன் ஜோனா சொல்கிறேன். அப்படியே நம்ம சொல்கிறேன் சொல்லிட்டு ஒயின் கேட்குறாங்க. அப்புறம் சுகா எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒயின் எதுவும் கேட்குறது ரெடியாக இல்லை, அவள் போயிடா. அப்படி நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க மோன் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் கூட இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. பாடா நான் சீக்கிரம் வந்து சரியா பத்திரமா இருக்கணும், சேஃபாக இருக்கணும், சரியா எனக்கு தெரியும் டியூட்டி ஜாயின் பண்ண போகிற சொல்லிட்டு பத்திரமா நான் சீக்கிரம் வர சரியா சொல்கிறாங்க. பத்திரமா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஜிம்மில் போகிற யூஸ் பண்ணுறாங்க. சீக்கிரம் வர வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரி ஜங்கா ஜிம்மு உள்ளே போயிடறாங்க. ஆனால் ஜிம்மு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் 2 வருஷம் தானே போயிடலாம், அதை பார்த்துக்கலாம் சொல்லி ஜிம் போயிடறாங்க. இப்போ எல்லாமே வெளில வராங்க. இவங்க வராக்கு சிறு தண்டனை வந்து கொடுத்துறாங்க. அப்புறம் மிஸ்டர் ஜோனுக்கு மரண தண்டனையும் மற்றவங்களுக்கு 5 வருஷம் தண்டனையும் அவங்களுக்கு எனக்கு அவங்க வந்து பசங்களை வந்து மேனிபுலேட் பண்ணி தான் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டுப்பாங்க. என்னன்னாக்க நம்ஜிட்ட கேட்டு நீ எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ஜியோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறாண்டா. நம்ஜி என்ன சொல்லிப்பாருனாக்க நம்ம என் அக்கா வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க பணத்துக்காக. எங்கள் அப்பா வந்துட்டு கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரீசனால நாங்கள் தனியாக போகிறோம், உங்க கூட இருந்தாக்க எங்களோட ஷேர் அவங்க கொடுக்குற மாதிரி இருக்குது, ஸோ நாங்கள் தனியாக போகிறோம், நீ தனியாக பார்த்துக்க சொல்லிட்டு எங்களை அப்படியே விட்டு போயிட்டாங்க. அப்பா வந்து அப்படியே விட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படான்னு சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு ஆமா சொல்லிட்டு இப்போ நம்ஜிட்டு கேட்குறாங்க. எந்த விதத்தில் உங்கள் அப்பா கஷ்டப்படான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க விட்டு போனாங்க, ஆனால் போகிற வழி ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா அது நடக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, டெய்லியும் குடிப்பாரு, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க சொல்கிறாங்க. இப்போ
நம்ம அர்ஜுனை பார்த்தவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் உங்கள் அப்பா அவங்க மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. எனக்கு ஆமாம், நீங்கள் தப்பா நீங்கள் எப்படி யோசிச்சுக்கோங்க, அப்பா நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது, அவங்க அப்பா அப்படி பண்ணது, மற்றபடி உங்கள் அப்பா பண்ணது எல்லாமே தப்பு சொல்லிட்டு இப்போ புரியுது சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம அசோகா பார்க்குறாங்க, எங்கள் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டை கூட இருப்பாங்க நினச்சி கூட பார்க்கல, அவங்களுக்கான தண்டனை கொடுங்க, நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எங்களுக்கான தண்டனை கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சார் சொல்கிறாங்க, அந்தளவுக்கு மோசமாக கிடையாது, ஆனால் அவங்க அப்பா அப்படி சொல்லிப்பாரு, ஏன்னா யாரும் நம்பக்கூடாது, பணத்தை தூக்கி போட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு மாதிரி மற்றவங்க போர்ட்ரேட் பண்ணி ஒரு மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் இவங்க வளர்ந்துருப்பாங்க. அந்த டீச்சர் குறைந்த படிச்சு தண்டனை ஒரு 5 வருஷம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஜெயிலுக்கு போயிடறாங்களா, வருஷம் போயிட்டு இருக்கு. 2 இயர்ஸ் ஆஃப்டர் பேக் பண்ண ஆரம்பிச்சு அவங்க ரிலீஸ் ஆகிறாங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க, ஜிமின்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க, இங்கே பாருங்க பசங்க கூட பார்க்க வந்திருக்காங்க சொல்லிட்டாங்க. யார் அப்படி சொல்லி வந்து பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்து அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு கண்ணை வச்சுக்கிட்டு, எனக்கு வந்து ஆர்மியாக இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பேருங்க பார்த்து அங்கே ஒரு பாசம் புக் வச்சுட்டு இருக்காங்க. ஜங்கா அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, ஹேண்ட் அப் பண்ணுறாங்க. ஜிம் ஓடி போகிறாரு, போயிட்டு அந்த மிலிட்ரி ட்ரெஸ்ல ஜிம்மு போய் ஜங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கா நீ எப்படி இருக்கா கேட்குறாங்க. ஜங்க் பார்க்க நல்லா இருக்கா, ஜங்கு ஹக் பண்ணி தூக்குறாங்க. தூக்கி சொல்கிறாங்க, நீ எப்படி இருக்கா தங்க சொல்லிட்டு நல்லா இருக்க ஜங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே மற்றவங்களாம் சொல்கிறாங்க, அது சொல்லிட்டாங்க. நான் எங்கே வந்துட்டு ஜங்கா, நான் ஆர்மியாக இருக்கனால இங்கே இருக்கேன். எனக்கு ஜிம்னி பார்த்து வந்து நார்த்தன் பேசுகிறேன். ஓகே ஃபுல்லாக எப்படின்னாக்கா ஒரு விண்டர் சீசனாக இருக்கும், எப்போவுமே அவங்க பனி கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் இருக்காங்க. எப்படி இங்கே இருக்கா கேட்குறாங்க. அது இங்கே பழகி போயிட்டாங்க, இங்கே தான் இருக்கா சொல்கிறாங்க. மற்றவங்க எங்கன்னு கேட்குறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஹேங்ஸ்லாம் சேவில் தான் இருக்காங்க சொல்கிறாங்க. சேவ் ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் மேம் ஜம்ப்பேன் சரி ஓகே சரி வா சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மி ஜங்க் ஊரில் அவங்க ஜிம்முக்கு வந்து வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஃபுல்லாக பனி தான், அழகாக காக்ஸ்லாம் ஃபுல்லாக வீட்டுருக்கோம். ஜிம்மி ஜங்கில் இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, ஜங்கா நீ வா காஃபி போட்டு தரவா. இப்போ ஜங்க் தான் காஃபிலாம் வேணாமா, எங்கே ஒயன் ஜின்னு ஜோப் சொல்கிறாங்க. அவங்கள சேலில் இருக்காங்க சொல்கிறாங்க. சேலில் அவங்க சொல்கிறாங்க, ஏங்க சொல்கிறாங்க. இல்லை அந்த மேன்ஷனில் இல்லை, அதெல்லாம் இது பண்ணியாச்சு, டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் மேன்ஷன் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வேறு ஒரு நியூ பிளேஸில் ஒன்றா இருக்காங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஹொபி அங்கே சொல்கிறாங்க. ஹொபி அங்கே ஒரு குழந்தை இருக்குது சொல்கிறாங்க. குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் ஆக்சுவலாக ஹொபி அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாவா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க டேவ் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போனாங்களா. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹொபி அவங்க உள்ள மயங்கி விழுந்துட்டாங்களா. ஆமாம் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் தெரிஞ்சு ஹேங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஹேங் வந்து அந்த இப்போக்கா அந்த இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணியாச்சு, அந்த மேன்ஷன் எல்லாமே தனித்தனியாக எல்லாமே. அப்புறம் ஷேரில் பிரித்து எடுத்துட்டாங்க சொல்கிறாங்க. ஷேரில் ஆமாம் ஒயினோட ஷேர் வந்து ஒயின்ட் இருக்குது. அப்புறம் சின்ன ஹேங்கோட ஷேர் சின்ன ஹேங்கிட்ட இருக்குது. அதர் ஷேரில் இருக்கிறவங்க ஹேங்ஸ்லாம் ஹார்ட் பண்ணியிருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அந்த ஷேர் எல்லாமே தனியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜியோபி அவங்க வந்துட்டு அவங்க அந்த சின்ன ஹேங் ஒயன் 3 பேர் ஒன்றா தான் இருக்காங்க. என்ன கேட்டாங்க, நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், நான் ஒன்றா இருக்க முடியாது, அப்போ போய் பார்த்துட்டு இருப்பேன். அவருக்கு ரொம்ப அழகாக போய் பண்ணிருக்கா, பார்க்க டே மாதிரி இருப்பா சொல்கிறாங்க. என்னென்னு இருக்கா, ஆமாம் டே மாதிரி இருப்பா, பேர் போரா சொல்கிறாங்க. போரா ஆமாம் ரொம்ப அழகாக இருப்பா, பார்க்கறதுக்கு ரொம்ப சேட்டை பண்ணுவா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இப்போ அவளுக்கு ஒரு 1 இயர் ஆக சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சஜின்னு சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் ஒயன் எப்படி இருக்கா, சின்ன எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. அவங்களாம் சொல்கிறாங்க, அவங்களாம் மூணு பண்ண ரெடியாக இல்லை எனக்கு, நம்ம சின்ன ஹேங் இருக்காங்களா. ஆமாம் சொல்கிறாங்க. அவரே ஸ்டில் நம்பியும் லவ் பண்ணுறாரு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நம்பியும் லவ் பண்ணுறாரு. நம்பி தாண்டி அவரோட வேறு பாசம் யோசிச்சு பார்க்க முடியல, சென்றும் அவர் அக்செப்டும் பண்ணிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒயன் வந்துட்டு ஆமாம் ஒயன் சொல்கிறாங்க. என்ன வந்து கேட்டான், நீ வந்துட்டு இப்போயாவது நான் அக்செப்ட் பண்ண சொல்லிட்டு. ஆனால் ஒயன் சொல்லிட்டேன், என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, மன்னிச்சிக்கோ. எனக்கு அவங்க வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணுறது சுகாவை, எனக்கு ஹஸ்பண்ட் அவனை மட்டும் தான் இருக்க முடியும், வேறு யாரும் இருக்க முடியாது. நான் அவனை அப்போதான் யூஸ் பண்ணிக்க விரும்பல. நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச பொண்ணு பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கும், எனக்கு வேண்ட பொண்ணு தூக்கி போகிறதுக்கும் நீ வந்துட்டு ரொம்ப இல்லை, நீ ஒரு ஹியூமன், அவனுக்கு பிடிச்ச லைஃப் வந்துட்டு பார்த்து கோர்ஸ் சொல்லி அனுப்பிட்டா சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க, இவன் காய் கூட வந்து என்ன ஜாப் கிட்ட சொல்ல என்னதுக்கு. ஆமாம் ஆனால் ஜாப் சொல்லிட்டாங்க, என் லைஃப் இருக்கிற லவ் ஹஸ்பண்ட் யாருமே இல்லை சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க, அப்புறமே 3 பேர் தனியாக தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டாங்க. சின்ன சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறது தெரியல, அப்போ உங்க லைஃப் ஃப்ரெண்டு தான் ஆக சொல்லிட்டாங்க. தெரியல ஜங்கா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கும் சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாமாங்க சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிமி தான் இங்கே லீவ் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க சேலுக்கு. இப்போ நம்ம சேல் வந்து பார்த்தாக்கா அங்கே ஒரு குட்டி பாப்பா ஓடிட்டு இருக்கா, க்யூட்டாக இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கா, கொஞ்சமாக ஓடிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறோம், பார்த்தா கிட்ட சின்ன வயசு டேமாக இருக்கு, ஆனால் என்ன இது கேர்ள் வெர்ஷனில் இருக்குது அவ்வளோதான். இப்போ நம்ம ஜவ் பார்க்குறீங்க போகிறா நில்லு அப்படி சொல்லிட்டாங்க. ஆமா அப்படி அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ ஜினி பார்க்குறாங்க, ஆமாம்மா டெய்லி ஒன்று பிடிக்கிறாங்க, வேறு வர சொல்லிட்டு நம்ம சின்ன இருக்காங்க, எடி போகிறா சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. சின்ன வீடியோ அப்படி சொல்லிட்டாங்க, விட்டுணுமா சொல்லிட்டு நம்ம அப்படியே அவங்க மாதிரியே இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லிட்டாங்க. ஜோப் யாங்க அப்படி சொல்லிட்டாங்க. டே உண்மை நல்லா சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறா, ஜிமி ஜங்கு அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ ஜங்கு பார்த்துட்டு நம்ம சின்னுக்கு ஜோப்பு ஹாப்பாக இருக்குது. ஜங்கு சொல்லிக்கிட்டே வராங்க. யாங்க எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க, நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. யாங்க அப்படி கேட்குறது தப்பா இருக்காது, உங்கள் லைஃப்பில் என்ன ஆகும், நீங்கள் உங்கள் லைஃப்பில் 3 பண்ணுங்க சொல்லிட்டாங்க. 3 பண்ணால் என்ன பண்ண சொல்கிறாரு கேட்குறாங்க. நீங்கள் வேறு ஒரு மேரேஜ் சொல்லிட்டாங்க, வேண்டாம் ஒரு மேரேஜ் பார்த்து போக சொல்லிட்டாங்க. எங்கள் எல்லாருமே ஒரு மறக்க மாட்டாங்க. எனக்கு எங்கள் அப்பா அப்படிங்க போர்ட்ரேட் பண்ணி வளர்த்தாரு. சரி சில விஷயங்கள் எனக்கு சின்ன வயசில் புரியல, போக புரிஞ்சு ஓகேவா. நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்பாவோட மேரேஜ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது ஓகேவா, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி பண்ணாங்க சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட டிரைவர் அங்கிள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்துட்டு அப்பாவை கொஞ்சம் ஸ்டார்டிங் நம்பல, ஆனால் எனக்கு எல்லாமே ஈஸியாக அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு ஹேங்ஸ்க்கு தெரியாது ஓகே, அவங்க என்ன சொல்லுதா அவங்க பண்ண தப்பு தான், அவங்கள அது நடத்திக்க கூட தப்பு தான், இன்னும் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவுன் கேட்குறாங்க.
இப்போ நம்ம ஜவு பார்க்குறாங்க, எனக்கு தேவையில்ல யாருமே சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்க கொடுக்குறோம், ஜங்க் பார்க்குறாங்க, நான் தூக்குற மாதம் கேட்குறாங்க, தூக்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தூக்குறாங்க, செல்லம்னு சொல்கிறாங்க, போரா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம பேபி அழகாக பார்த்துருக்கோம், நீ கேட்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, பாரு குக்கி எப்படி சொல்கிறாங்க, குக்கியே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேபி கூட பார்த்துட்டு குக்கி எப்படி கூப்பிடுது. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அப்படி டே மாதிரியே இருக்குது. நம்ம ஜங்கு கூட பார்க்குறாங்க, என் டேம் ரொம்ப லவ் பண்ணுறான் யாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, டேம் ரொம்ப லவ் பண்ணுறான், உனக்கு அது புரியல, அவங்க ரொம்ப லவ் பண்ணுறான். எனக்கு நான் டே இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை சரியா. அவன் ஒரு மாதிரி இருந்தால் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஆஃப்டர் உங்க மேலே லவ் ஃபால் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பாசிட்டிவ் வேணாம். எனக்கு அப்பா உங்கள் ஃபோட்டோ கம்பெனி உங்களுக்கு பிடிச்சி நான் மட்டும் உங்களுக்கு பார்க்க வந்திருந்தான். ஆனால் அவங்க பார்க்க வந்ததுக்கு என்ன நினச்சா எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நடந்துக்கிட்டான். அப்படி மேரேஜுக்கு அப்புறம் உங்களை கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துட்டான். எனக்கு அது புரிஞ்சு சரியா. நீங்கள் காய் லவ் பண்ணுறது தெரிஞ்ச ரீசன் நல்லா போய் சொல்லிட்டாங்க. ஓ, ஒரு எக்ஸ்பால் ஃப்ரெண்டு அப்புறம் ட்ரீட் பண்ணுங்களா சொல்லிட்டாங்க. அப்போ ரொம்ப யாருக்கும் எக்ஸ்பால் ஃப்ரெண்டாக இருந்துக்க மாட்டாங்களா அப்படி கேட்குறாங்க. அப்படிதான் சொல்லிட்டாங்க. அவங்க மேலே பாசிட்டிவ் அது பேர் பாசிட்டிவாக கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜவுக்கு ரொம்ப அழகு ஒரு லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாமல் சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க அவங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஜவுக்கு இவங்க யாரும் எப்படின்னா யாருமே கொஞ்சம் இதாக மாட்டாங்க, கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, சரி ஓகே நீங்களாம் எப்படி காசு கேட்குறாங்க, நாங்கள் நல்லா இருக்கோம், இல்லை அதுவுமே இப்போ அந்த காசு கேட்குறாங்க. லாஸ்ட்டாக பாப்பாவோட பாடிக்கு வந்ததெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜம்ப் வந்து என்ன சொல்லணும், அதான் இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டா இப்போ எங்கே இருக்க போகிற கேட்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க, ஜிமின் நீ தப்பா எடுத்துக்க, நாங்கள் எல்லாரும் அங்கே வரவா சொல்லி கேட்குறாங்க. நாத்தன் சிட்டிக்கு ஆமாம் சொல்கிறாங்க. எதுக்கு அங்கே சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அங்கே பிடிச்சிருக்கு, அது பேஸ் பண்ணுறேன் நம்ம வந்தால் எனக்கு பிடிச்சிருக்கு, அங்கே வந்து செட்டில் ஆகும் நாங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. பிஸ்னஸ் நம்ம வந்துட்டு எங்கே தான் ஒர்க் பண்ண தானே போகிறோம், நம்ம அங்கே வந்து பார்க்கவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க, சரி ஓகே வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. ஃபைனல் எல்லாருமே ஒரே பிளேஸ்க்கு போகிறாங்க. இப்போ ஜிம்மோட பிளேஸ் எல்லாருமே வந்து செட்டில் ஆகுறாங்க. என்ன நம்ம ஜிமின் ஜெவப்பில் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, என் ஜம்கா இப்படி இருந்துவாங்க யாங்ஸ்லாம் சொல்கிறாங்க. அது எனக்கு பயமாக இருக்குது, கண்டிப்பாக அவங்க வந்துக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் சரியா சொல்கிறாங்க. ஏன்னா வருஷங்கள் இருக்குல்ல, வருஷம் போக போக எல்லாமே மாறும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஓகே நீ வா ரொம்ப டயர்டாக போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க, நீ எப்படி இருக்கா கேட்குறாங்க. அம்மா டயர்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. என் ஜிம்மி சொல்கிறாங்க, என்ன ஜம்கா சொல்கிறாங்க, நீ என்ன மிஸ் பண்ணுறியா கேட்குறாங்க. ஆமாம் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க, அப்படியே நீ வந்ததுன்னு சொல்கிறாங்க. வந்தது சொல்கிறாங்க, எனக்கு கிஸ் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. ஜம்கா நன்றோன்னு சொல்லுவேன் கேட்பியா சொல்கிறாங்க. என்னடாம்மா சொல்கிறாங்க, நீ வேற ஒரு பர்சன் மேட்ச் பண்ணிக்கிறியா கேட்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, நீ வேற ஒரு பர்சன் மேட்ச் பண்ணிக்கிறியா கேட்குறாங்க. நான் இதுக்கு வேற ஒரு பர்சன் மேட்ச் பண்ணிக்கிறோம் ஜம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன், என்னால் ஒரு பேபி பெற்று தர முடியாது சரியா, எப்படி கஷ்டப்பட வேணாம் ஓகே, உனக்கு லைஃப் இருக்குது, அழகாக லைஃப் இருக்குது, நீ வேறு பர்சன் மேட்ச் பண்ணிக்கோ, உனக்கு குழந்தை பிறகு ஹாப்பியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஜம்க்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும். அதனால் சாரி நான் அதுக்கப்புறம் ஹக் பண்ணவே இல்லை, கிஸ் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. ஜஸ்ட் நான் ஹக் பண்ணி தூக்கி சுற்றுறேன், மற்றபடி எதுவுமே இல்லை, அது கூட என்னை பார்த்து சந்தோஷம் தான் பண்ணேன். அது தாண்டி இன்னும் அவருக்கு எவ்வளோ லவ் இல்லைலாம் சொல்கிறாங்க. அப்படி ஜம்கா அவனுக்கு லவ் இல்லை, ஜம்க்கு அவர் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாரு ஜம்கா சொல்கிறாங்க, பாரு எனக்கு குழந்தை இருந்தாலும் இல்லாட்டி எனக்கு உன் கூட இருக்கு, அது மட்டும் போதும், நீ எனக்கு குழந்தை நான் குழந்தை அப்படியே எல்லாமே சொல்கிறாங்க. இல்லை ஜம்கா எனக்கு குழந்தைங்களாம் பார்த்துக்கணும் ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கான சான்ஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க, நம்ம என்ன போய் வேறு டாக்டர் சைடு பார்க்கலாமா கேட்குறாங்க. இப்போது ஒரு பர்சன் டோர் ஆஃப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவன் ஏன் உள்ள வா சொல்கிறாங்க. இப்போ ஏன் வராங்க, ஏன்னா ஜிம் சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, எதுக்கு ஆடுறா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் சொல்கிறாங்க, ஜிம் எதுக்கு ஆடுறாங்க சொல்லிட்டு இப்போ ஒயின் பார்க்குறா. இங்கே பாரு நிறைய டாக்டர்ஸ் இப்போ நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆச்சு ஓகேவா, நம்ம கிட்ட ஒரு பெஸ்ட் டாக்டர் பார்க்கலாம் ஓகே, நான் அவனுக்கு ஒரு பெஸ்ட் டாக்டரை ரெஃபர் பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, இங்கே பாரு என் ஃப்ரெண்டு ஜெஸ்ஸி இருக்கலாம் ஆமாம் சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசிக்கிறோம் ஓகே, அவள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவான், நம்ம போய் பார்க்கலாம் சரியா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கா சொல்கிறாங்க, பாரு அவன் ஹஸ்பண்ட் ஓகே, அவன் வந்து ட்ரூ லவ் பண்ணுறான், நீ அவனை மறந்துடுவா கேட்குறாங்க. சொல்கிறாங்க 2 இயர்ஸாக நீ அவன் ஃபோட்டோ அப்படியே ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்க, நீ அந்த அளவுக்கு கிரேஸ் லவ் வச்சிருக்க, எப்படி விட்டு கொடுப்பா கேட்குறாங்க. ஜம் பார்க்குறாங்க, இது உண்மையாக கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்லி இவ்வளோ லவ் வச்சுட்டு என்னை யார்கிட்ட விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு குழந்தைக்காக சொல்லி கேட்குறாங்க. அது ஜம்கா சொல்கிறாங்க, பாரு நம்ம ட்ரை பண்ணலாம், எனக்கு குழந்தை ஒரு விஷயமே இல்லை, உனக்கு கஷ்டமாக இருக்கலாம், நம்ம ட்ரை பண்ணலாம் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜாமி ஜிம் 2 பேருமே ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, நான் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் மேபி பெட் ரெஸ்ட்டில் இருந்தாக்கா ஐவிஎஃப் மூலமாக பேபி பெற்றுக்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு காமாக சொல்கிறாங்க, ஏக்கா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணால் தான் பேபி வந்து ஃபார்ம் ஆகும் சொல்கிறாங்க. அப்புறமா ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க, அப்புறம் பெட் ரெஸ்ட்டே சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, பேபி பிறக்க வரைக்கும் சொல்கிறாங்க. அது கஷ்டம் இல்லை சொல்கிறாங்க, கஷ்டம் தான், வேறு என்ன பண்ணுறது சார், வேறு ஆப்ஷன் இல்லை சார் டாக்டர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜிம் வேணாம் கஷ்டம் சொல்கிறாங்க, ஜம் பார்த்துக்கலாம் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெயப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓகே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நான் ஜிம் கலந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுலாம். இப்போ அப்படி ஜிம் பெட்ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 1 மந்த் ஆஃப்டர் தண்டா ஜிம் ப்ரெக்னென்ட் இருக்குது கன்ஃபார்மாக ஆகுது. இப்போ ஜம்கல் ஜிம்மில் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க, பெட்லேயே இருக்காரு ஜிம்மில் அவ்வளோ அழகாக ஜிம்மில் ஜம்கல் கேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒயன் எல்லாரும் கூட தான் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஒயன்னு சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, நீ எப்படி இருக்கக்கூடாது ஒயன் உங்கள் மனசை மாற்ற சொல்கிறாங்க, நீ இன்னும் வேணும்னு சொல்லிட்டு தான் இப்போ சுகா நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க, அப்படி சொல்லக்கூடாது, நீ கண்டிப்பாக சுகா அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஒயன் பார்க்குறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் நியூ ஸ்ட்ரெஸ் ஆக சொல்கிறாங்க. சார் இப்போ டேஸ் இருக்கா 1 இயர் ஆஃப்டர் பார்க்கலாம். ஜிமினி கொஞ்சம் தூட்டா 2 பேபிஸ் வந்துருக்காங்க. அப்புறம் ட்வின் பேபி தான் ஓகே, அவங்க 2 பேரும் ட்வின் பேபி தான். அது க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஒரு ஜம்ப் மாதிரி ஒரு பையனும் ஜிம் மாதிரி ஒரு பையனும் ஓகே, அந்த தமிழில் நீ பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேபிஸ் தான் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன், இப்போ ஒரு ஹாப்பியாக ஜம்ப் கேட்குறேன், இப்போ ஒரு ஹாப்பியாக சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஜம்க்க பாரு, இந்த மாதிரி இருக்கா ஒன்று மாதிரி காசு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, எனக்கு ஓகே தான் பிடிச்சிருக்கு. ஜிம் வந்து ஜம்ப் மாதிரி பேபி தூக்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க, எனக்கு மோச்சி தான் பிடிச்சிருக்கு.
சொல்லிட்டு ஜங்க் வந்து ஜிம் மாதிரி போய் தூக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க 2 பேரும் போய் கொடுங்க சொல்லிட்டு 2 பேருமே அவர் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் ஜங்கோட லைஃப் வந்து டாக்டர் நார்மல் ஆகுது. ஜங்கோட எல்லா பிசினஸும் அவரே ஹேண்டில் பண்ணுறாரு. எல்லா பிசினஸும் மொத்தமாக அவர் டேக் கேர் பண்ணுறாரு. நம்ம ஜின்னுக்கும் சரி எல்லாரும் சேர்த்து அவர் பார்த்துட்டு இருக்காரு அவர் பிசினஸ் எல்லாமே. நம்ம ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ பார்த்தா அந்த போகிற பேப்பர் நல்லா பேசாது வாடிக்கிறா. ஜங்குக்கு அங்கிள் கூப்பிடுறாங்க. என்னடா சொல்கிறாங்க என் அப்பா அப்படி இருக்காரு கேட்குறாங்க. இப்போ ஜெயோ பார்க்குறேன் ஏய் உனக்கு அப்பா தான் சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன பார்க்கல எவ்வளோ சொல்லாதரா அது குழந்தை என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. இவளுக்கு அப்பா கிடையாது சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. பாருங்க அப்பா பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க தெரியுமா எப்படி இருப்பாங்க சொல்லுங்க. இப்படி வரைச்சி காட்டுறாங்க. இப்போ கரெக்டே மாதிரி சொல்லிட்டாங்க. மாமா சொல்கிறாங்க நீ அப்பா எப்போ வருவாரு கேட்குறாங்க. சீக்கிரமே வருவார் சொல்லிட்டு இப்போ ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜங்கோட குழந்தைங்க கியூட்டாக அழகாக வந்துட்டு வேணா தூங்கிட்டு இருக்கு. இப்போ